ஆக்சுவலி இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு ஆளோட வேலை பண்ணியிருக்கோமா, இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் எனக்கு ஆக்சுவலி இன்னும் அந்த ரியலைசேஷன் ஹிட் ஆகுது. ஏன்னா ஃபைனலி டிசிஷன் மேக்கர்ஸ் இன்னும் நிறைய பேர் மென்னாக தான் இருக்காங்க. என்னம்மா என்ன பண்ணுற சார், இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன். அது சரி எப்போ படம் பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஒரு பொண்ணுனா நீ இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு வச்சுட்றாங்க. மேஜிக் 20 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை நேச்சுரல்ஸ். நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டை நம்ம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறவங்க ஸ்ருதி ஹரிஹர சுப்ரமணியன். இவங்க ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஃபில்ம் மேக்கர், டைரக்டர், ஆண்டர்ப்ரனர், இந்த மாதிரி நிறைய ஹேட்ஸ் அவங்க வேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐம் ஷுர் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட்ஸ் அவங்களோட இண்டஸ்ட்ரி சார்ந்து நமக்கு இருக்க போகுது. லெட்ஸ் வெல்கம் ஸ்ருதி மேம். ஹாய் மேம். ஹலோ, வணக்கம். மேஜிக் பெண்கள் சீரீஸில் நீங்கள் கலந்துக்கிட்டது எங்களோட ப்ளஷர் மேம். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் மை ப்ளஷர். மேம், நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபில்ம் மேக்கிங்கில் இருக்கீங்க, ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜர்னி இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்களை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கேட்கணும்னு தோன்றது எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க ஒரு ஃபீல்டும் உங்களுக்கு டைம் டிமாண்டிங்கான ஒரு ஃபீல்டு. நம்ம ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுலேயே டைம் போயிடுது அப்படின்னு நிறைய பேர் வெளியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய டிப்ஸ் நான் நிறைய விஷயம் பண்ணாலும் ஒரு விஷயம் பண்ணும்போது அது மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ ஒரு விஷயம் பாதியில் பண்ணி இன்னொன்று அது பாதியில் பண்ணுறது, அந்த விஷயம் நம்ம அரைகுறையாக ஆகிடும். ஸோ ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போவேன். ஸோ யூஸ்வலி ஈவன் ஒரு ஃபோன் கால் பேசினா கூடயும் அந்த ஃபோன் காலை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சிக்னேச்சர் போடுறதோ அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ஆல் மை ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி இட் இஸ் ஆன் தேட். More than anything, as a leader, I believe we need to create more leaders. So நான் இதெல்லாம் என்னால் ஏன் பண்ண முடியுதுன்னா, பிகாஸ் ஐ ஹாவ் அ கிரேட் டீம். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு லீடர்ஷிப், அந்த ஓனர்ஷிப் கொடுக்கும் போது, ஸோ அது அவங்களோட வேலையாக அவங்க பார்த்து பண்ணும் போது என் வேலை கம்மியாகுது. ஸோ மை டெசிஷன் இஸ் ஜஸ்ட் டு சே எஸ், நோ, வேண்டாம், பண்ணலாம். ஸோ அந்த லாட் ஆஃப் தட் திங்கிங் and the mind space is shared by the team. ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்னை சுற்றி இருக்கும் போது என்னோட வேலை ஆக்சுவலி கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம உங்களோட ஃபில்ம் மேக்கிங் ஜேர்னி பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம அப்படியே ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னிக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி த வேர்ல்டு உங்களை எப்படி பார்க்குறாங்க, நாங்கள் உங்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஃபில்ம் மேக்கர், மாடலாக இருந்திருக்காங்க, தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் உங்களோட கொஞ்சம் நம்ம பின்னாடி ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் இதை சார்ந்து யாருமே இல்லை. பட் அங்கேருந்து இந்த ஜேர்னி வர்றதுக்கான அந்த விஷயங்கள்லாம் எப்படி நடந்துச்சு? ஏன்னா நம்ம இந்த துறை இல்லை அப்படின்னும் போது நமக்கு எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு? ஜேர்னி இன்னும் போயிட்டே தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஆஸ் தே சே, நம்ம ஒன்று கிடச்சிதுன்னா அது ரொம்ப நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடாது. கிடச்சிடுச்சேன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், நம்மளையே ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு அதை எப்படி புஷ் பண்ணணும், அதுதான் நான் எப்பவும் பார்ப்பேன். நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். சினிமா ஃபேமிலிலேருந்தும் இல்லை, ஆக்சுவலி தியேட்டரே போகாத ஃபேமிலி, அந்த அளவுக்கு நாங்கள் சினிமாலேருந்து டிஸ்கனெக்டடாக இருந்தோம். பட் அதை இன்னும் அந்த ஹை ஸ்கூல் நம்ம வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர் முதல் வாட்டி சேர்ந்து ஒரு படம் பார்க்கும்போது தான் ஒரு ஈர்ப்பு வந்தது. நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கணும். பட் அந்த டைமில் அந்த நாலேஜ் இல்லை. ஒரு டைரக்டர்னால் யார், அவரோட ரோல் என்ன, நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த ஆக்டர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ ஒரு மாதிரி என்ன பண்ணலாம் இந்த ஸ்பேஸில் இருந்தது. ஸோ அப்போ தான் அந்த ஒரு கன்ஃபியூஷனில் விஷுவல் கம்யூனிகேஷன் அந்த கோர்ஸ் எடுத்தேன். ஸோ இட் இஸ் அ க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் அண்ட் எங்களுக்குள்ளே அந்த க்ரியேட்டிவிட்டி இருந்தது. பட் ஐ டுக் இட் ஃபார் கிராண்டட். ஏன்னா நம்ம ஸ்கூலில் இந்த கல்ச்சுரல்ஸ் போவோம், டான்ஸு, மியூசிக் போகும்போது எல்லோரும் பண்ணுற விஷயம்னு நினச்சேன். பட் நமக்குள்ளே அந்த திறமை இருந்தது. அதை எப்படி வெளிப்படுத்தலாம், அந்த ஸ்பேஸ் எங்கே கிடைக்கும்னு தேடும் போது தான் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸ் எடுத்தேன். அது பண்ணும் போது படிப்படியாக ஆஸ் யூ செட் மிஸ் சென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம அது உடனே கிராப் பண்ணோம்.
அண்ட் நம்மளோட பெஸ்ட் கொடுக்கணும். அந்த டைமில் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அந்த பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு புது படம் பண்ணும்போது அந்த பயம் இருக்குது. பட் அந்த பயத்தை மீறி அது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து இதை எப்படி நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அதுதான் பார்ப்பேன். ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய கஷ்டம் போயிட்டே இருக்குது. இந்த சென்ஸ் அந்த டைமில் 19 வயசுலேருந்தே நான் ஐ வாஸ் ஃபேஸிங் த கேமரா, ஷூட்ஸ் போவோம். பட் அப்படி இருந்தாலும் காலேஜை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணுன்னு இருந்தது. ஸோ அந்த டைம் தான் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெளியில் போவாங்க, பாண்டிக்கு போவாங்க, ஒரு ட்ரைவுக்கு படம் பார்க்க போவாங்க. பட் அந்த வயசுலேருந்தே நான் வேலை பண்ண தொடங்கினனால ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. வேலைன்னே இருந்தது. ஸோ ஐ திங்க் அந்த வேலைன்னு மைண்ட் செட் இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது. ஏன்னா ஃபார் மீ நவ் ஒர்க் இஸ் லைக் வர்ஷிப். ஸோ அதுதான் நம்ம டேபிளில் சாப்பாடு போடுது, அதுதான் நமக்கு அடையாளம் கொடுக்குது. கடவுள் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ there has been sacrifices, லைக் எல்லோரும் கசின்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க, நாங்கள் இந்த கல்யாணத்தில் இருக்கோம், இங்கே மீட் பண்ணுறோம், ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுவோம். ஆனால் நான் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ ஷூட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஐ மிஸ். வீட்டில் விட்டு நிறைய நாள் தங்கி இருக்க வேண்டிய நிலைமைகள். பட் வேலைன்னு வரும்போது சம்டைம்ஸ் யூ forget. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அப்போ வேலை ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எஸ்பெஷலி ஃபார் உமன் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வளர வளர இன்னும் ஜாஸ்தி தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் வித்தவுட் கில்ட், that is always a big challenge even till today. மேம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விக்ட்ரி அப்படின்னு பார்த்தா நம்ம மிஸ் சென்னை வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் வந்து ஒன்றுன்னு நீங்கள் ஆக்டர் அப்படியே கூட நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க எனக்கு பிஹைண்ட் த கேமரா என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லி. எப்படி அங்கேருந்து இந்த ஒரு ஃபீல்டு ஷிஃப்ட் ஆச்சு? நான் சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது எடுத்தேன். ஸோ ஈவன் நான் மிஸ் சென்னை வின் பண்ண அப்புறம் யாருக்கும் கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி. கேபி சார் என்னை நோட்டீஸ் பண்ணி நடிக்க கூப்பிட்டாரு. ஸோ அவர் கூப்பிட்டாருன்னா நோ சொல்ல முடியாது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தேன். சஹானான்னு ஒரு சீரியலில் நடித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 சீரியல்ஸில் நடித்தேன். பட் எனக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிச்சு, நான் இதுக்கு மீதி இன்னும் பண்ணலாம், இன்னும் கற்றுக்கலாம். ஒரு ஸ்டாக்னேஷன் ஒரு ஃபீலிங் வந்தது. அண்ட் எனக்கு எப்போ புது விஷயங்கள் கற்றுக்கணுன்னு ஆசை. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு யாராவது சொன்னான்னா எனக்கு அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி இதை பற்றி என்ன ஏது அதை படித்து அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஐ திங்க் அதனால தான் எனக்கு நான் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம்ஸ் பண்ணும்போது ஒரு யூனோ ஒரு நியூ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க முடியுது. ஏன்னா எவ்ரி டாபிக் ஐ கெட் இஸ் சம்திங் நியூ. மியூசிக் ஆனாலும் சரி, ஆர்ட்ஸ் பற்றி ஆனாலும் சரி. ஸோ எனக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே தெரியாது. பட் யாராவது இதை பற்றி பண்ணணும்னு சொன்னால் அதை பற்றி ஃபுல்லாக படித்து அதோட டீட்டெயில் அதுக்குள்ளே டீப்பாக போய் அது என்ன ஏது புரிஞ்சு அது ஒரு படமாக பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து அந்த ஆக்டிங் கேமராக்கு முன்னாடி இருக்கும் போது எப்போவும் ஒரு க்யூரியாசிட்டி. எல்லோரும் ஆக்ஷன் லைட்டு, இந்த லைட்டிங் எப்படி வைக்கிறாங்க, இந்த கேமரா என்ன மாதிரி கேமரா, எதுக்கு இங்கே வைக்கிறாங்க, அப்படியே மைண்டில் கேள்வி போயிட்டே இருந்தது. சரி ஓகே, அதுக்கு பின்னாடி எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் காலேஜ் படிக்கிற வரைக்கும் மாடலிங் வந்து ஓகே ஒரு டைம் பாஸ், பாக்கெட் மணி மாதிரி தோணுச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிங் அசைன்மெண்ட்ஸ். ஆனால் காலேஜ் முடிச்சோன்னே ஒரு கேள்வி, என்ன இருந்தாலும் நாங்கள் ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ என்ன ஹையர் ஸ்டடீஸ் போறியா இல்லை நான் வேலைக்கு போறியா, இந்த கேள்வி வரும்போது ஐயோ வேலை தேடணுமா, என்ன சரி ஓகே அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையாக தேடி அந்த வழியில் போகலாம். ஸோ அப்படியே நமக்கு படிக்கலாம். எனக்கு இன்னும் அந்த ஒரு காலேஜ் ரூம் அந்த அட்மாஸ்ஃபியரில் உட்கார எனக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. பிகாஸ் ஐ ரியலைஸ் ஒரு வெளியில் போய் வேலை பண்ணும்போது தான் இன்னும் நிறைய கற்றுப்போம். ஸோ அங்கேருந்து தான் செட் ஓகே காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு ஏடியாக ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அங்கேருந்து பயணம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஏடி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஒரு பீரியடில் விமன் வந்து ஏடிஸ் நிறைய பேர் இருந்தாங்களா, இல்லை உங்களை வந்து நீங்கள் ஒரு ஏடி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுக்கப்பட்டுச்சா? ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னி சுச்சுவேஷன். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸில் வரும்போது, ஏன்னா எங்கள் ஒரு காலேஜ் மட்டும்தான் ஒன்லி உமன் காலேஜ் தட் கேவ் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு 3-4 ஆஃப் அஸ் அதுலேருந்து வந்து விமனாக இந்த இண்டஸ்ட்ரியில் இறங்குறோம். அந்த டைமில் அஃப்கோர்ஸ் வெரி வெரி
ஐ திங்க் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை விமன் ஏடி. ஐ திங்க் 1 or 2 were there. அதுவும் மணி சார் மாதிரி அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியில் விமன் டைரக்டர்ஸ் கூட சொல்கிறதுக்கு யாரும் இருக்கல. ஸோ எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்றும் இல்லை. பட் நாங்கள் ஒரு 3-4 கேர்ள்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வரும்போது இட் வாஸ் ஆல்சோ த டைம் நிறைய பாம்பேலேருந்து ஆக்ட்ரஸஸ் were coming into the industry. ஸோ சடன்லி விமன் ஏடிக்கு ஒரு டிமாண்ட். ஏன்னா இந்த டைரக்டர்ஸ்லாம் இந்த பாம்பே கேர்ள்ஸோட பேசுகிறதுக்கு ஒரு லேடி வேணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த டைமில் ஆக்சுவலாக நிறைய டிமாண்ட் இருந்தது. விமன் ஏடி வேணும், விமன் ஏடி வேணும். ஆனால் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் டைப் காஸ்டட். நீ வந்து வெறும் காஸ்டியூம் பார்க்கணும், ஆக்ட்ரஸுக்கு ஒரு துணையாக நான் சொல்கிறது அவளுக்கு கன்வே பண்ணும் இங்கிலீஷில். ஸோ ஒரு மாதிரி டைப் காஸ்ட்டாக எங்களோட ரோல் அந்த மாதிரி போட்டாங்க ஏடியாக. பட் எனக்கு அதுக்கு மீதி நான் இன்னும் கற்றுக்கணும், நான் இதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி அப்படியும் இல்லை நீங்கள் என்ன வேலை கொடுக்குறீங்களாலும் பண்ணுறேன், கொடுக்காத வேலையை நானே தேடி போய் எடிட்ரு போட்டால் நானே பண்ணுறேன், எடிட்டில் உட்காரணுமா பரவாயில்ல நான் உட்காந்துடுறேன். ஸோ அவங்களுக்கு நோயே சொல்ல முடியல. என்னடா ஒரு பொண்ணு வேலை பண்ணுறா சொல்கிறா, நம்ம எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்னு சொல்லி என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதோ அந்த ஸ்பேஸில். ஏன்னா நான் வெறும் காஸ்டியூம் மட்டும் உட்கார மாட்டேன் சொல்லி நானே வேலையை உருவாக்கி அந்த மாதிரி புஷ் பண்ணியிருந்தேன். பட் அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி ஒரு டிமாண்ட் வாஸ் பில்டிங். And luckily right now it's very nice to see lot of women in the set, especially as ADs and aspiring to be directors. So definitely it's a great change. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஹைண்ட் த கேமரா போயிட்டீங்க, ஏடியாவும் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து சினிமா அப்படிங்கிற அதுலேயே ட்ராவல் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் டாக்குமெண்ட்ரி அந்த துறையை சார்ந்து போகிறதுக்கான அது கோ வித் த ஃப்ளோ நடந்துச்சா, இல்லை உங்களுக்கு அதில் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா? எல்லாரும் மாதிரி as I said நாங்கள் சத்யம் சினிமாவில் படம் பார்த்து அதில் அட்ராக்ட் ஆகி இந்த உலகத்தில் இருக்கணும். ஸோ மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் தான் நான் பார்த்து சரி இந்த உலகத்தில் இருக்கணும், அதுலேயும் வேலை பண்ணினேன் ஏடியா. அண்ட் லைக் எவ்ரிபடி ஒரு அளவுக்கு மேலே அசிஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு சரி நம்ம இப்போ ரெடியாக இருக்கோம் தனியாக போகலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இறங்கிட்டோம். ஸோ ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ண தொடங்கியாச்சு. பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் இன். ஐ எம் நாட் ஈவன் பிரிங்கிங் அப் த ஜெண்டர். ஒரு மேல் ஏடியும் இந்த ஃபஸ்ட் டைம் டைரக்டராக ட்ரை பண்ணும்போது நிறைய முயற்சி எடுக்க வேண்டிய நிலைமை, எஸ்பெஷலி அந்த டைம். அப்போது ஓடிடி ஒன்றுமே இருக்கல, ஸோ படம் மட்டும்தான் இருந்தது. அண்ட் அந்த டைமில் கூட இந்த ஸ்மால் பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் படம்லாம் இல்லை. ஸோ ரொம்ப ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு பெரிய ரிஸ்க் ஒரு நியூ டைரக்டரை இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அந்த டைம் நிறைய அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள். ஸோ நம்ம சரி எதா பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம ஸ்கில்லும் மிஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பைசாவும் பண்ணணும்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பு தான் ஃபார் ஆஃப்டர்நூன், மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது முதல்ல ஒரு கார்ப்பரேட் ஃபில்மாக தான் வந்தது. தென் அதை ஒர்க் பண்ணும்போது தான் அதில் ஒரு கதை இருக்குது, இந்த ஆர்டிஸ்ட் நம்ம ஷூட் பண்ணுற ஆர்டிஸ்ட் அவர்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குது, இதுவே ஒரு படமாக பண்ணலாமா. ஆனால் அது டாக்குமெண்ட்ரி படம். ஸோ நம்மளாம் டாக்குமெண்ட்ரி பண்ணதில்லை, நம்ம ஒரு கமர்ஷியல் சினிமா பேக்ரவுண்டில் வந்தோம். சரி எனக்கு இது பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது சொல்லி எனக்கு ஐ ஹேட் டு அன்லேர்ன் எவ்ரிதிங் ஐ நியூ அபவுட் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ரீலேர்ன். ஏன்னா ஒரு ஃபிக்ஷன் ஃபில்ம் மேக்கிங்கும் நான் ஃபிக்ஷன் ஃபில்ம் மேக்கிங்கும் ரொம்ப வித்தியாசம். இங்கே ஒரு ஸ்கிரிப்டோட போவோம், ஒரு செட் இருக்கும், கட் ஆக்ஷன் எல்லாம் சொல்லுவோம். டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்டிங் வந்து எடிட் ஸ்டேஜில் தான் நடக்கும். ஸோ ஃபுல் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் ஐ ஹேட் டு அன்லேர்ன் அண்ட் லேர்ன். அது பண்ணி முடிக்கும் போது இட் டர்ன்ட் அவுட் வெல் அண்ட் சம்படி செட் இது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலாமே, அவார்ட்ஸுக்கு அனுப்பலாமேன்னு சொல்லி எனக்கே அது தெரியல. ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த பேக்ரவுண்டில் வரல, நம்ம படம் பண்ணோமா ரிலீஸ் பண்ணோமா அதுதான் பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் அதுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிது, அவார்ட்ஸ் கிடச்ச அப்புறம் எனக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக அடையாளம் கிடச்சிது. அதான் சொல்லுவேன், நிறைய பேர் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் அது ஒரு படமாகவே பார்க்க மாட்டாங்க. நான் அந்த டைமில் இது படம் பண்ணும்போது என்னம்மா என்ன பண்ணுற சார், இப்போது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் பண்ணிகிட்ருக்கேன், அது சரி எப்போ படம் பண்ணுறேன்னு கேட்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதே எஃபர்ட் அதே வேலை, பட் அந்த ஜானர் தான் வேறு. அது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது, எஸ்பெஷலி 10 years ago நான் இது பண்ணும்போது. பட் அது பண்ணி முடித்தோடனே எனக்கு ஒரு டைரக்டராக ஒரு அடையாளம் கிடச்சிது. எஸ்பெஷலி அந்த அவார்ட் வந்தது எனக்கு ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங். ஏன்னா அது வரைக்கும் நான் ஃபில்ம் மேக்கர் டைரக்டர் சொல்லும் போது ஒருத்தர் வேறு சொன்னார், நீ இத்தனை நாளாக டைரக்டர்னு சொன்னேன்,
ஆனால் இவ்வளோ நல்ல டைரக்டர்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு அடையாளம் கிடச்சிது. அண்ட் அந்த அடையாளம் வழியாக தான் எனக்கு ஹார்மனி வித் ஏஆர் ரஹ்மான் பண்ணவும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கவிதாலயா ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் பேனர், அவங்க அது என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ரஹ்மான் சாரோட ஒரு சீரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த வகையில் என் பார்வையில் நான் வந்து கமர்ஷியல் சினிமா, ஃபிக்ஷன் ஃபிலிம், நான் ஃபிக்ஷன் ஃபிலிம், டாக்குமெண்ட்ரின்னு அப்படி தனியாக பிரித்து பார்க்கல. அண்ட் ஒன்ஸ் நான் இதை இறங்கினால இதுலேயும் சில அருமையான சில விஷயங்கள் இருக்குது, என்னால் கற்றுக்க முடியாது நிறைய. அண்ட் ஒரு க்ரியேட்டிவ் ஜேர்னி தவிர ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனல் ஜேர்னியும் தான் ஒரு படம் பண்ணும்போது. இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட் பற்றி படம் பண்ணுறேன்னா அந்த படம் பண்ணி முடித்தோடனே எனக்கு அவரை பற்றி இன்னும் தெரியும், அவரோட ஆர்ட் பற்றியும் இன்னும் தெரியும். ஒரு மியூசிஷியன் பற்றி பண்ணுறேன்னா அந்த படம் முடிஞ்சோடனே மியூசிக்னா என்ன, எப்படி பார்க்குறாங்க. ஸோ நான் அடுத்த வாட்டி ஒரு பாட்டு கேட்கும்போது என்னோடய பார்வை வேறையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு டாக்குமெண்ட்ரி பிடிக்கும். அண்ட் at the end of the day is the survival of the fittest. ஸோ நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும், நல்லா யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்னு இல்லை. அஃப்கோர்ஸ் ஆசை இருக்குது, இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இன்னும் இருக்குது, பேசிகிட்ருக்கேன் சில ப்ரொடியூசர்ஸோட. பட் ஃபைனலி யூனிவர்ஸ் என்ன நமக்கு கொடுக்குது, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நம்ம கையில் எல்லாம் இல்லை. ஸோ வீல் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் உங்களுக்கு நேஷ்னல் அவார்ட் வந்து கிடைக்குது. அந்த அவார்ட் கிடைச்சப்பறம் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை சுற்றி இருந்தவங்களுக்கே உங்களோட அந்த டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்குது. இதே மாதிரி நம்ம நிறைய விமன் ஃபில்ம் மேக்கர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, த எலஃபண்ட் விஸ்பர்ஸ், ஆல் வி இமேஜின் அஸ் லைட், உங்களோட மூவி, இந்த மாதிரி எல்லாமே அவங்க எப்போ வெளில தெரியுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவார்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் போது தான். ஸோ இப்போ அது மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விமன் ஃபில்ம் மேக்கர்ஸ் நல்லா ரெக்கக்னைஸ் ஆகுறாங்களா ஃபீல்டில்? எனி ஃபில்ம் மேக்கருக்கு an award is a recognition, there is no doubt. But I'm glad that இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய விமன் ஃபில்ம் மேக்கர்ஸ், இப்போ கூட இன்னொன்று ஒரு ஃபில்ம் மேக்கர் அவங்க படம் இப்போது சன்டான்ஸ்லாம் போயிருக்கு, நம்ம தமிழ் படம் ஒன்று. ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் appreciation for women filmmakers. So கண்டிப்பாக இட்ஸ் அ குட் திங். ஐ திங்க் விமென் எந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்தேன்னா கூடயும், ஃபில்ம்னு இல்லாமல் கூடயும், இன் எனி இண்டஸ்ட்ரி விமென் ஹாவ் டு ஒர்க் a lot more to prove themselves. இப்போது ஒரு man, if he has to do something that takes 5% of his energy, a woman has to do at least 25-30% to prove and to be identified. இப்போ வீட்டில் கூட நீங்கள் எடுத்தீங்கன்னா கூடயும் உங்கள் அம்மா பண்ணுற டெய்லி சமையல் வேலை நம்ம எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் என்றைக்கோ அப்பா வந்து வெளியில் போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வராருன்னா அதுதான் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி எனி இண்டஸ்ட்ரி தட்ஸ் அன் இஷ்யூ. ஐ திங்க் இன்னொன்று விஷயம் என்னென்னா, பிகாஸ் விமெனுக்கு சம்டைம்ஸ் அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன ஒரு புதுசாக என்ன பண்ணலாம், இன்னும் there is that drive. So maybe that is why the international audience maybe or a award circle audience is also recognizing such filmmakers, women filmmakers. But I shouldn't categorize. And இப்போ there are so many like Sudha, avangalla even in the commercial space they are proving themselves and a great inspiration. அதுதான் நாங்கள் வந்து வரும்போது when we were upcoming எங்களுக்கு யார் ஒரு women director கூட ஆகலாமான்னு கூட நமக்கு தோணக்கூட இல்லை. பட் இப்போது வந்து யோசிக்கவே தேவையில்லை. there are a lot of women coming up, but it is still not enough. நம்ம எவ்வளோ மேல் டைரக்டர்ஸை கம்பேர் பண்ணுறோமோ விமன் டைரக்டர்ஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்காங்க. பட் அந்த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ தட் டிஃபிகல்ட். இப்போது எவ்வளோ மேல் டைரக்டர்ஸ் ஏடியா முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் வராங்க. ஸோ அவங்களும் எல்லாரும் சக்ஸஸ் ஆனோன்னு இல்லை. ஸோ அவங்கக்குள்ளே அந்த திறமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு there is a lot of effort in this industry. So I'm very glad that டாக்குமெண்ட்ரி ஃபில்ம்ஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் தட் ரெக்கக்னிஷன். ஏன்னா இப்போ நல்ல வேளை இப்போ ஓடிடி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறனால, முன்னாடிலாம் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணால் இவ்வளோ காசு போட்டிருக்கோமே, எங்கே ரிலீஸ் பண்ணுவோம், யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி வரும். பட் இப்போது ஓடிடி மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு ஒன்றுமே இல்லை பண்ணி நான் யூடியூப்பில் போடுறேன், இன்ஸ்டா ரீல் கூட ஒரு 2 minute டாக்யூ கூட போடலாம், அதில் என்ன. ஸோ இப்போ நிறைய அவென்யூஸ் இருக்குது. So kada solla, so which is a great thing for us to express ourselves.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுவாக தான் மேம் இருந்தது. இப்போ இந்த ரைஸ் ஆஃப் ஓடிடி அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங்க்கு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கா? ஆஸ் நீங்களும் சொன்னீங்க நிறைய அவென்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளியில் வந்து இந்த இந்த துறை சார்ந்து நான் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஐடியா இருக்காது. ஸோ ஹவ் இந்த ஓடிடி அப்படிங்கிறது ஃபில்ம் மேக்கிங்கில் எப்படி சப்போர்ட் பண்ணுது? டெஃபினெட்லி ஒரு நியூ அவென்யூ கொடுக்குது ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. இப்போ நான்லாம் ஹார்மனி மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணணும். சப்போஸ் இஃப் ஐ தாட் ஒரு 10 years பிஃபோர் ஒரு 15 years பிஃபோர் நான் ஹார்மனி மாதிரி ஐடியா எடுத்து வந்தேன்னா பண்ணியிருக்கவே முடியாது. என்னதான் ரஹ்மான் சார் இருந்தாலும் எங்கே இதை ஷோகேஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஐடியா. லக்கலி ஓடிடி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஐடியா ஷோகேஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ எவ்ரி ஈரா ஹேஸ் இட்ஸ் ஃபேஸ். இப்போ டெலிவிஷன் வரும்போது சீரியல்ஸுக்கு ஒரு கிரேட் பூஸ்ட், அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோஸ். ஸோ எவ்ரி கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி ஹேஸ் இட்ஸ் அட்வான்டேஜ். ஸோ இப்போ ஓடிடி வரும்போது திஸ் வித் நான் ஃபிக்ஷன், நான் டாக்குமெண்ட்ரின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த நான் ஃபிக்ஷன் ஸ்பேஸ்லேயே நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் நரேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ ஓடிடி இஸ் கிவிங் தட் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஃபார் மெனி ஃபில்ம் மேக்கர்ஸ் டு ஸ்பீக் அவுட், ஆர் ஆஸ் ஐ செட், why even go up till there? Or so many content creators on social media itself are doing some great storytellings. எங்கேயும் தெரியாத ஒரு ஊரில் இருக்கிற வீவரோ ஒரு பாட்டர் அழகான கதைகள் வந்துட்டுருக்கு, ஒரு ஹேண்ட்லூம் பற்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாலேயே கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அழகாக பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஃபைனலி என்ன, நம்மளோட ஐடியாஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை. And if you do something honestly, kandipa audience irupanga. So I believe it's a great space for, and even for actors, for directors, for any technicians, typecast panna thevilla. You know, avangalukku explore panna, not just in நான் ஃபிக்ஷன் ஸ்பேஸ்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது. ஸோ அதனால தான் புது புது கதைகள் நம்ம பார்க்குறோம். இட்ஸ் ஓப்பனிங் அப் அவர் மைண்ட். அண்ட் நாட் ஜஸ்ட் தேட், ஓடிடி இருக்கிறதுனால நம்ம மற்ற ஊர் படங்களும் மற்ற ஊர் சீரீஸும் நம்ம இப்போ பார்க்க தொடங்குகிறோம் ஜாஸ்தி. ஸோ ஆஸ் அன் ஆடியன்ஸ் நம்மளோட அவேர்னஸும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ வி ஆர் ஆல்சோ டிமாண்டிங் ஃபார் சர்டன் கைண்ட் ஆஃப் குவாலிட்டி கான்டென்ட் ஃபார் our language. ஸோ கொரியாவில் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஆர் நான் வந்து ஒரு டர்க்கிஷ் சீரியல் பார்த்தேன். ஸோ அதுலேருந்து நம்ம ஆடியன்ஸோட நாலேஜ் பேஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். ஸோ நம்மளோட ரசனையும் மாறுது, விச் இஸ் அ கிரேட் திங். ஸோ டாக்குமெண்ட்ரி சைடு வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபீல்டு ஒர்க் பற்றி உங்களுக்கு ரியாலிட்டி நிறைய தெரியும். எங்களுக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸாக நிறைய விஷயங்கள் தெரியாது. ஸோ அன்னோன் சைட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு சில விஷயங்கள். இது வந்து ஒரு ப்ராட் கொஸ்டின். த பெஸ்ட் பார்ட் அபவுட் டாக்குமெண்ட்ரி இஸ் அன்னோன் தான். அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போது ஒரு கதை எழுதணுன்னா அதெல்லாம் முழுசாக நம்ம கற்பனை. ஸோ ஒரு ஹீரோ இருக்காருனா, ஹீரோயின் இருக்காங்களா, நம்ம கற்பனையில் இருக்கிறதுனால நமக்கு நல்லா அவங்கள தெரியும், ஏன்னா நம்ம மைண்ட்குள்ளே அவங்க இருக்காங்க. பட் ஒரு டாக்குமெண்ட்ரி இஸ் அபவுட் ரியல் பீப்புள், ரியல் பிளேசஸ், ரியல் லொக்கேஷன். அண்ட் நம்ம அங்கே அது என்ன ஏதுன்னு கூட தெரியாது, அங்கே போய் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்னோட ஈச் ஃபில்ம் மேக்கர் ஐம் ஷுர் ஹேவ் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் தேர் ஓன் வே ஆஃப் மேக்கிங் டாக்குமெண்ட்ரிஸ். டாக்குமெண்ட்ரியில் என்னென்னா டிஓபி அண்ட் டைரக்டருக்கு நல்லா சிங்க் வேணும். ஏன்னா இப்போது ஃபிக்ஷன் படம்னா அஃப்கோர்ஸ் அதுலேயும் டிஓபிக்கும் டைரக்டருக்கும் நல்லா சிங்க் வேணும். பட் அதெல்லாம் செட் பண்ணி பொறுமையாக லைட் பண்ணி பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஆக்ஷன் கட்டு ரீடேக்கு பொறுமையாக போகலாம். இங்கே அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது மறுபடியும் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மோமெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணணும். So that's why the DOP is very important at that point. That's why some documentary filmmakers are also the camera person. ஏன்னா அவங்களே ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் லைவ் சவுண்ட் இருக்கிறதுனால அங்கே உட்காந்து டே இதை எடுடா அங்கே போடா அப்படிலாம் கூட பேச முடியாது. ஸோ நமக்குள்ளே ஒரு சிங்க்கு, ஒரு கெமிஸ்ட்ரி ஆர் ஆக்ஷன்லேயே அங்கே போ இங்கே போ அண்ட் அந்த விஷயத்தை கவர் பண்ணோம் அண்ட் அஜைலாக கவர் பண்ணோம். அதை ஷூட் பண்ணும் போதும் நம்ம பார்வை 360 டிகிரிஸாக இருக்கும். ஏன்னா இங்கே இதை ஷூட் பண்ணும்போது வேறு எதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அதையும் கவர் பண்ணோம். ஸோ இட் கீப்ஸ் யூ ஆன் யோர் டோ. ஸோ தேட் இஸ் one of the many things, of course, about documentary filmmaking. நிறைய விஷயம் there are, again,
ஐ மீன் நிறைய பேசலாம். லாட் ஆஃப் ஸ்கிரிப்டிங் ஹேப்பன்ஸ் ஆன் த எடிட் டேபிள். பட் சில பேர் ஸ்கிரிப்ட் பண்ணியும் வாய்ஸ் ஓவர் மெத்தட்லேயும் டாக் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் பண்ணுற ஸ்டைல் இஸ் ஒரு ஸ்ட்ரக்சர் பிஃபோர் ஷூட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்ட்ரக்சரிங் ஆன் எடிட் டேபிள். ரிசர்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுதான் நமக்கு ஸ்கிரிப்ட் மாதிரி டாக்குமெண்ட்ரியில். ஸோ ஒரு ரிசர்ச் டீம் யூஸ்வலாக இருக்கும். நான் யூஸ்வலாக டைரெக்டாக ரிசர்ச்குள்ளே போக மாட்டேன், இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ பிலீவ் இன் ஸ்பான்டேனிட்டி. ஏன்னா நான் ஒரு வாட்டி ஆல்ரெடி அவங்கள ரிசர்ச்காக மீட் பண்ணிட்டேன்னா ஷூட்டிங் போது அந்த ஸ்பான்டேனிட்டி சில விஷயம் வெளியில் வராது. நானும் அவங்க கிட்டேருந்து எப்படி வாங்கணும்னு தெரியாது, அந்த க்யூரியாசிட்டி இருக்காது. ஸோ யூஸ்வலி ஐ லைக் டு மீட் மை சப்ஜெக்ட்ஸ் ஆன் த டே ஆஃப் த ஷூட். இப்போ நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி இன்றைக்கி தான் நம்ம சந்திச்சிருக்கோம், ஆனால் நமக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது இல்லை. ஸோ இது மாதிரி ஐ ட்ரை டு பிரிங் இட் அவுட் on the day of the shoot. And most important therama as a director or even as a team for a documentary filmmaker, I always say is English la ஒரு வார்த்தை இருக்குது, empathy. எம்பத்தட்டிக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ரியல் ஆக்டர்ஸோட டீல் பண்ணல. ஸோ ரியல் ஆக்டர்ஸ்னால் எந்த கேமரா என்ன ஆங்கிள் எல்லாம் தெரியும். இப்போது இவங்க ரியல் பீப்புள்னால அவங்களுக்கு கேமரா ஃபியர் இருக்கலாம், வீட்டில் நிஜமாகவே சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதை மீதி நம்மக்கிட்ட பண்ணுறாங்க, காசுக்காக பண்ணல. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு ஒரு ஹியூமனாக முதல்ல அவங்கள பார்க்கணும். ஒரு சப்ஜெக்ட் மேட்டரோ இது ஒரு படத்துக்காகவோ பார்க்காம ஹியூமன் டு ஹியூமனாக இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ எனக்கு அதுதான் டாக்குமெண்ட்ரி பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் that is a great skill one should develop. அது வந்து யூஸ்வலாக அது பிறக்கும் போது நிறைய பேருக்கு இருக்கிற ஸ்கில். பட் அதை வளர்த்துக்கலாம். நம்ம அவங்களுக்கு என்ன தேவை, அவங்கள இப்போது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வேணுன்ட்டே அவங்கள அழ வச்சு மேனிப்புலேட் பண்ணி சரி இது நல்ல சீன் வந்துடும். ஏன்னா இது வந்து they are not actors, right? ஸோ நம்ம படத்துக்கு நல்லா இருக்கும்னு நம்மளை அவங்கள அழ வைக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம சென்சிட்டிவாக அதை பற்றி இருந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணோம். மேம், இப்போ நீங்கள் சில டேர்ம்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க, டிஓபி, டைரக்டர், அந்த மாதிரிலாம். நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு டேட்டா வந்து பார்த்துருந்தோம். இந்த மாதிரி ஹெட் பொசிஷன்ஸில் இந்த இண்டஸ்ட்ரியில் விமன் அப்படிங்கிறவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பர்டிகுலர்லி 16% தான் சொல்கிறாங்க. அண்ட் ஓடிடி அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம டாக்குமெண்ட்ரி சைடு வரும்போது ஒரு 20% அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சினிமா தான் ஃபஸ்ட்டு காமிக்குது. பட் அந்த சினிமாவில் விமன் அப்படிங்கிறவங்களோட எண்ணிக்கை இவ்வளோ கம்மியாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் உங்களோட ஜேர்னியில் நீங்கள் வந்து ஒரு விமனாக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நீங்கள் எத்தனை விமனுக்கு வந்து நீங்கள் உங்களோட அட்வைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அட்வைஸ் வந்து பெரிய வார்த்தை. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் இன்னும் ஐம் ஸ்டில் ஃபீல் ஐம் லேர்னிங் இன் த இண்டஸ்ட்ரி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ், இந்த 15% இஸ் ஸ்டில் அ வெரி ஸ்மால் நம்பர். அண்ட் நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. ஆஸ் ஐ செட், ஃபில்ம் மேக்கிங் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா கூடயும் விமன் நம்பர்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஸ்மாலர். பட் இப்போது அஃப்கோர்ஸ் ட்ரெண்ட் இஸ் சேஞ்சிங். நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விமன் ஏடிஸ், காஸ்டியூம்ஸ், ஸ்டைலிஷ், இந்த மாதிரி நிறைய ஆர்ட் டைரெக்ஷன் நிறைய விமன் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் அந்த அசிஸ்டன்ட் லெவலில் கொஞ்சம் நிறைய பேர் ஆர் தேர் மோர். வை அந்த ஹெச்ஓடி லெவலில் இன்னும் அந்த நம்பர்ஸ் ஆர் நாட் க்ரோயிங் பிக்? சி, as I also said, நிறைய மென்னுக்கே இந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்ட்ரகிள் தான். அது ஒரு பர்சிஸ்டன்ஸ் வேணும். அதான் மணி சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். யாரோ கேட்டார் அவரை, இந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கணும்னா என்ன திறமை வேணும்? ஸோ நம்ம யூஸ்வலாக க்ரியேட்டிவிட்டி, பேஷன் இப்படி நினச்சிப்போம். பதில் அவர் சொன்ன வார்த்தை பர்சிஸ்டன்ஸ். என்னன்னா அந்த விடாமுயற்சி. அது நிறைய வாட்டி நம்ம விழுந்தா கூடயும் அது தட்டி எழுந்து நம்ம மறுபடியும் போயிட்டுருக்கணும். ஸோ அந்த இது மென்னானாலும் சரி விமனானாலும் சரி அந்த ஹெச்ஓடி லெவலில் வந்து சஸ்டெயின் பண்ண அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்பேஸ் இது. ஸோ ஒரு விமன் வரும்போது நம்ம சப்போர்ட் சிஸ்டம் கம்மியாக இருக்குது. அது எல்லா வகையிலையும், அகெயின் ஐம் சேயிங், எனி இண்டஸ்ட்ரி, இப்போ வீட்டில் ஆனாலும் சரி, ஒரு சொசைட்டியாக இருந்தால் சரி, இண்டஸ்ட்ரி ஆனாலும் சரி, எவ்வளோ வாட்டி நான் விழுந்து இருந்துப்பேன். சரிப்பா, நான் என் குழந்தைய போய் பார்த்துக்கிறேன், நான் கல்யாணம் ஆகி வேறு என்னோடய க்ரியேட்டிவிட்டியை, வேறு என்னோடய ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில், என்னோடய பேஸில் நான் போயிடுறேன். அந்த மாதிரி நிறைய விமனும் நான் சந்திச்சிருக்கேன். ஏன்னா
at the end of the day, it is a stressful space to be in. And stressful not because நம்ம வேலை பண்ணுற டைமில், அந்த வேலை இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அடுத்த வேலை எப்போ வரும், எப்படி அடுத்த வேலையை க்ரியேட் பண்ணுவோம், எப்படி பிட்ச் பண்ணுவோம், எப்படி டைரக்டர்ஸை ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணுவோம். ஸோ த ப்ராசஸ்ஸே ஒரு ஒரு இது, ஐம் நாட் சேயிங் விமென் டோன்ட் ஹாவ் த கெப்பாசிட்டி ஃபார் இட், பட் மேபி விமென் ஆர் மோர் ப்ராக்டிக்கல். மேபி ஐ எம் நாட் ஸோ ப்ராக்டிக்கல். நான் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனை இன்னும் நான் ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் விமென் சம்டைம்ஸ் அந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனால, ஆர் அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியன் சொசைட்டி எஸ்பெஷலி சவுத், மேபி திங்ஸ் ஆர் சேஞ்சிங், பட் எப்போ கல்யாணம் பண்ணுவேன், எப்போ குழந்தைய பெற்றுப்பேன், இந்த மாதிரி நிறைய பியர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ தோஸ் திங்ஸ். அண்ட் ஆஸ் ஐ செட், நம்ம ஒரு ஷூட் போயிட்டோன்னா 6 மாதம் வீட்டு பக்கமே பார்க்க மாட்டோம், ஒரு சோஷியல் லைஃப் இருக்காது. அந்த லெவல் ஸ்ட்ரெஸ்ஸு, லைக் வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வருவோம். அடுத்த ஷார்ட் என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன ஸ்கெட்யூல், நாளைக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், மைண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸோ சோஷியல் லைஃபோ ஒன்றுமே இல்லாதனால விமென் நீட் தட் கைண்ட் ஆஃப், ஐ திங்க், கம்ஃபர்ட் ஜோன் சம்டைம்ஸ். அண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் பேக் டு பேக் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான், ஏன்னா யூ ஆர் ரிமெம்பர்ட் ஒன்லி வித் யோர் ப்ரீவியஸ் ஹிட். ஸோ அதை மறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வேலை பண்ணோம். அது ஐ டோன்ட் நோ, ஒன்லி மென் சீம் டு பி அந்த ஒரு மிஷின் மாதிரி நான்ஸ்டாப்பாக வேலை பண்ணுவாங்க. அண்ட் மென் ஆர் லக்கி, தே ஹாவ் விமென் அட் ஹோம் டு டேக் கேர் ஆஃப் திங்ஸ். நீங்கள் எனி சக்ஸஸ்ஃபுல், எஸ்பெஷலி நம்ம இண்டஸ்ட்ரி மென் பாருங்களேன், தேர் இஸ் ஆல்வேஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் வைஃப். எல்லா விஷயத்த பார்த்துட்டு, பசங்களை பார்த்துட்டு, ஸோ அவங்களுக்கு என்ன யோசிக்கணும், வேலை வேலை வேலை, அது மட்டும்தானே யோசிக்கணும். ஸோ மென் ஆர் லக்கி தட் வே, தே ஹாவ் விமென் பிஹைண்ட் தெம். For women, we have to depend on more women to support us, I think. So, but yes, I think once slowly the society changes, the support system for women change, the attitude towards, finally decision makers இன்னும் நிறைய பேர் மென்னாக தான் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஈஸி மென் டு பாண்ட் வித் மென் சம்டைம்ஸ். டே ப்ரோ வாடா ஒரு டீ குடிக்க போகலாம், தம் அடிக்க போகலாம், இப்படி போவாங்க. Women might want to hang out in different ways. I'm not saying they won't do it, but they can choose to do whatever. But a lot of decision makers are also men. கொஞ்சம் பேட்ரியாக்கி இருக்குது, எஸ்பெஷலி சவுத்தில். கண்டிப்பாக ஓ பொண்ணான்னு கொஞ்சம் மைண்டில் இப்போ யாருக்கும் அதை சொல்ல பயமாக இருக்கும், பட் இருக்குது சம்வேர் அட் த மைண்ட். ஸோ அதெல்லாம் தாண்டி, இல்லை என் திறமையை நான் காட்டணும்னு சொல்லி, அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மேன் வந்து 5% போட்டான்னா ஒரு உமன் 20% போட வேண்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால ஐ திங்க் இட்ஸ் ஹார்ட் டு சஸ்டெயின். ஈவன் இஃப் தே டூ 1 film or 2 film, இட்ஸ் ஹார்ட் டு சஸ்டெயின் ஃபார் எனிபடி, மேன் ஆர் உமன். மேம், நம்ம பார்த்துருந்தோம், நீங்களும் சொல்லியிருந்தீங்க, நிறைய விமன் டைரக்டர்ஸ் இப்போ வந்து சினி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் டாக்குமெண்ட்ரி சைட்லேயுமே இந்த மாதிரி அவங்களுடைய படங்கள்லாம் வரும்போது நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க காமிக்கிற விமன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தேன் விமன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வந்தாலுமே மென் எடுக்கிற படத்தில் விமன் வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்களா, விமன் என்ன இப்படி காமிக்கிறாங்க, ஸோ நான் டேரக்டராக நான் இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் நான் காமிப்பேன், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் விமன் டைரக்டர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணதில்லை? ஸ்பெசிஃபிக்காக இவங்க இப்படி தப்பாக காட்டுறாங்க, நான் வந்து கரெக்டாக காட்டணும், நான் இப்படி காட்டுவேன்னு அப்படி இல்லை. எனி ஃபில்ம் மேக்கர் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அவங்களோட ஃபேண்டசி தான் படத்துக்குள்ளே போட போகிறாங்க. ஸோ நானும் அந்த வகையில், இப்போ நான் ஒரு கதை எழுதினேன்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து ஒரு ஃபேண்டசியாக ஒரு விமென், ஒரு ஆம்பளைங்களே இல்லாத ஒரு உலகம் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், ஃபுல் உமன் உலகம், அப்போது எப்படி இருக்கும், அப்படி கூட ஃபேண்டஸியாக நான் யோசிக்கலாம். இல்லைனா ரியலிஸ்டிக்காக கூட காட்டலாம். ஒரு உமன் என்ன தான் பண்ணாலும், ஒரு பேட்ரியாக்கி, ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் குடிச்சு அடிக்கிறாங்க, இதெல்லாம் டெய்லி நடக்கிற விஷயம், ஒரு ரியலிஸ்டிக்காகவும் காட்டலாம். ஸோ ஃபைனலி நம்ம என்ன மாதிரி கதை சொல்ல போகிறோம், அண்ட் ஹவு வி வாண்ட் people to see women தான், ஆர் நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம க்ரியேட்டிவிட்டியில் போட போகிறோம். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி வேணுன்ட்டே ஒரு பொண்ணை வந்து பேக்கா லூஸா அப்படி நம்ம ஏன் காட்ட போகிறோம். ஏன்னா ஐ எம் திங்கிங் ஐ எம் நாட் அ பேக் ஒரு லூஸ். ஸோ நான் ஏன் என்னோட ஜாதியை நான் ஏன் அப்படி காட்டணும் அந்த வகையில்.
இருக்கலாம் மேபி பேக்கு லூஸு பொண்ணு இருக்கலாம். ஆனா பேக்கு லூஸ் ஆம்பளைங்களும் இருக்காங்க. ஸோ உலகம் அப்படி எல்லா மிக்ஸும் இருக்குது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சது தான் நான் காட்டப் போகிறேன் என்னோட கதைகளில். ஸோ பட் இட்ஸ் கிரேட். அதனால தான் தே சே வென் மோர் விமென் கம். இப்போ பாருங்களேன், ஈவன் நீங்கள் மேல் டைரக்டர்ஸ் எடுத்தாங்களும் ஒரு சர்டன் கம்யூனிட்டி ஒரு சர்டன் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது இப்போ நம்மளே ஆஸ் ஆடியன்ஸ் அவங்களோட லைஃப் கதைகள் அவங்களோட ஸ்ட்ரகிள் நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அந்த வாய்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வை நாட் விமென்? பட் த திங் இஸ் ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஒரு விமென் ஃபில்ம் மேக்கர்னால் ஒரு கருத்தோட சொல்ல போகிறாங்க, ஒரு விமென் எம்பவர்மெண்ட் பற்றி பேச போகிறாங்கன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ட்ரூ. ஏன்னா இப்போ நம்ம ஒரு சுதா மாதிரி டைரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் குட் ஃபில்ம் தான் காட்டுறாங்க. அது மேல் இப்படி ஃபீமேல் இப்படி ஒரு கருத்து சொல்லலாம் ஒன்றுமே இல்லை. அப்படி பார்க்கணுன்னா கேபி சார் ஹூ இஸ் அ மேன் has done so many women empowered stories. Most of his film was surrounding strong women. So அதுக்காக அந்த மாதிரி ஒரு anybody can make any stories. அதுதான் சொல்கிறேன். ஸோ அது மேலாக இருக்கணும்னு இல்லை, ஃபீமேலாக இருக்கணும் இல்லை. பட் ஃபைனலி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்குள்ளே போட போகிறோம். ஸோ வை நாட் ஒரு உமனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தோணுது, அது வந்து ஒரு கருத்தாக போரிங்காக பண்ணணும்னு இல்லை. இட் கேன் பி ஈக்குவலி என்டர்டெய்னிங். இன்ஃபேக்ட் நான் டாக்குமெண்ட்ரி ஃபஸ்ட் பண்ணும்போது நாங்கள் ஹார்மனி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பிச்சிங் ஸ்டேஜில் போகும்போது டாக்குமெண்ட்ரின்னு அந்த வார்த்தை எடுத்தோன்னே எல்லோரும் ஐயோ டாக்குமெண்ட்ரியா போரிங்காக இருக்கும், எங்களுக்கு மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெலாம் இது செட் ஆகாது. பட் நாங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தது, இது டாக்குமெண்ட்ரினா போரிங் இல்லை, அதுவும் என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு சொல்லி ஒரு மாக் ட்ரெய்லர் மாதிரிலாம் பண்ணி காட்டினோம். இந்த லுக் அண்ட் ஃபீல் சினிமா மாதிரி இருக்கும், ரஹ்மான் சாரை ஒரு மாஸாக காட்ட போகிறோம், விஷுவலாக நல்லாயிருக்கும், மியூசிக்லி நல்லாயிருக்கும். அந்த வகையிலையும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு ஐட்டம் சாங் இருந்தால் தான் என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பைலட் ஒரு எடிட் பண்ணி காமிச்சு தான் அவங்களுக்கே விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒன்லி வென் யூ கிவ் சம்படி அன் ஆப்பர்ச்சுனிட்டி வில் நியூ ஸ்டோரிஸ் கம் அவுட். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா அந்த பிளாட்ஃபார்ம் எங்கே வரும்? ஸோ நல்ல வேளை எனக்கு அந்த அமேசான் வழியாக அந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிது, ஒரு புது மாதிரி ஸ்டோரி டெல்லிங் சொல்ல. இல்லைனா அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ரியை இந்த மாதிரி காட்டலான்னு நிறைய பேருக்கு கூட தெரியல. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் வித் ஏஆர் ரஹ்மான் சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது? ஏன் இந்த சேலஞ்சிங் அப்படின்ற வேர்ட் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஹீஸ் அ பிராண்ட் இல்லையா? உங்களுக்கு அந்த டைமில் வந்து உங்களோட ஃபில்ம் வந்து நேஷ்னல் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்திருக்கும். ரஹ்மான் சார் அப்படின்னும் போது அங்கே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் வந்து உங்கள் சைடில் ஆல்ரெடி இவங்க வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர், இவங்க எப்படி கொடுக்க போகிறாங்க, அண்ட் ரஹ்மான் சாரோட அந்த ப்ராஜெக்ட் எப்படி வரப்போகுது, ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ உங்களுக்கு ஸ்பெஷல் அண்ட் சேலஞ்சிங்? ஆக்சுவலி இப்போ திரும்பி பார்க்கும்போது தான் ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு ஆளோட வேலை பண்ணியிருக்கோமா, இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இப்போது திரும்பி பார்க்கும்போது தான் எனக்கு ஆக்சுவலி இன்னும் அந்த ரியலைசேஷன் ஹிட் ஆகுது. ஏன்னா அப்போ பண்ணும்போது நான் அந்த ஐடியா மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். இதுதான் ஐடியா, இது இப்படி தான் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நான் ரஹ்மான் சாரோட தீவிர ஃபேன், நோ டவுட். பட் அது அந்த முதல் மீட்டிங்க்கு அப்புறம் தான் அந்த ஃபேன் ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே இந்த படம் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அண்ட் அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது. இந்த ஷார்ட் டைம்குள்ளே அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இந்தியாவிலேயே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் ஒரு சினிமா மாதிரி ஆனால் டாக்குமெண்ட்ரி பண்ணுறது. ஸோ ஈவன் ஃபார் த ப்ரொடக்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட். ஸோ நிறைய அந்த டே டு டே சேலஞ்சஸ் இருந்தனால இதெல்லாம் யோசிக்கவே எனக்கு டைம் இல்லை. பட் மோர் தென் எனிதிங் ஐ வாஸ் லக்கி டு ஹாவ் த ட்ரஸ்ட் ஆஃப் ரஹ்மான் சார் அண்ட் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கவிதாலயா. அவங்க என் மேலே அந்த நம்பிக்கை வச்சுக்கலன்னா நான் தைரியமாக நிற்க முடியாது. ஸோ அவங்க நிறைய டைமில் நான் வந்து நினச்சிப்பேன் ஐயோ ரஹ்மான் சார் ஆஸ்கர் வின்னர் இந்த மாதிரி, ஐயோ அவர் தெய்வம், எனக்கு இதெல்லாம் தெய்வம் மாதிரி. அவர்கிட்ட பயந்து சில விஷயம் சொல்லுவேன். அவர் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீ தானே டைரக்டர், நீயே முடிவெடு, என்ன எதுக்கு கேட்குற. ஸோ இந்த மாதிரி விஷயம் சப்போர்ட் இருந்தனால எனக்கு அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் கேட்டது எல்லாம் கிடச்சிது. இல்லைனா அவங்க நினச்சிருக்கலாம் என்ன இந்த பொண்ணு என்னவோ பண்ணிகிட்ருக்கா, ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், ஹீரோ இருக்கும், ஹீரோயின்
அவங்களுக்கு அந்த வகையில் நிறைய படம் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டைலில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் கேட்டதெல்லாம் கிடச்சிது, நம்பிக்கையாக கொடுத்தாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் இருந்தனால ஐ டென்ட் ஃபேஸ், ஐ டோன்ட் சே சேலஞ்சிங், இட் வாஸ் அ சேலஞ்ச். பட் எனி படம் எடுத்தாலே அது ஒரு சேலஞ்ச் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராஜெக்ட் தான் சேலஞ்சிங்னு சொல்ல முடியாது. எனி புது ப்ராஜெக்ட் எடுத்தாலும் இதை எப்படி நல்லா பண்ண போகிறோம், இதை எப்படி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுது, அந்த சேலஞ்ச் எப்பவும் இருக்க தான் செய்யும், இருக்கணும். இல்லைனா நம்ம ரொம்ப அதை லேஸாக எடுத்துடுவோம், வில் டேக் இட் ஃபார் கிராண்டட் அண்ட் ப்ராடக்ட் மேபி அவ்வளோ நல்லா வராது. ஸோ மோர் தென் எனிதிங் அந்த ட்ரஸ்ட் இருந்தாலே அந்த ஒரு டீம் ஒர்க் அழகாக அமையும். அண்ட் எல்லாரும் அந்த ஒரு கோலை நோக்கி ஒர்க் பண்ணும் போது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் வரும். அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹேட் த கிரேட் சப்போர்ட் ஆஃப் மை டீம், மை எடிட்டர்ஸ், டிஓபி, மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். இவங்க எல்லாம் நான் ஒரு சிங்காக நம்ம ஒர்க் பண்ணலைன்னா கஷ்டமாக தான் வந்துடும். இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து ஸ்ருதி மேமோட அந்த ஃபில்ம் டாக்குமெண்ட்ரி சார்ந்து அவ்வளோ பேஷனேட்டாக நிறைய ஸ்டோரிஸ் கேட்டோம். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப், அதுவும் வந்து ஒரு சஸ்டெயினபிலிட்டி சார்ந்த ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ கோலி சோடா அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எங்கே உங்களுக்கு ஐடியா ஸ்டார்ட் ஆச்சு? ஆல்ரெடி நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க, உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்களோட தேடல் வந்து இது சார்ந்த நிறைய இருக்குது இந்த டாக்குமெண்ட்ரி சைடில். பட் அப்படியே இந்த பக்கம் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பக்கம் வந்ததுக்கான காரணம்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த இயற்கை, அனிமல்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் ஹை ஸ்கூலில் படிக்கும் போது நம்ம முடிவு எடுக்கணும்ல, காமர்ஸா சயின்ஸா, இந்த எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது நான் வந்து சரி நான் இந்த சைடில் தான் இருப்பேன், ஏதாவது ஃபாரஸ்ட்டோ அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நமக்கு இந்த சினிமா க்ரியேட்டிவிட்டியே ஒரு வேலை, அது நமக்கு சோறு போகணும் கூட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க மெயின் ஸ்ட்ரீம் வேலை தான் எடுத்திருப்பாங்க. ஸோ டாக்டர் இன்ஜினியர் ஆக மாட்டேன், ஆனால் வேறு ஏதாவது சயின்ஸு பயாலஜி அப்படி தான் போவேன், எனக்கு பிடிச்சது. அந்த ஒரு மோடில் தான் நான் வந்து சயின்ஸ்லாம் எடுக்கும் போது அப்போ தான் சினிமா மேலே ஒரு சடன் லவ் வந்தது. ஐயோ எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கே, என்ன பண்ணலாம். ஸோ அப்போ என்ன நினச்சேன்னா, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி சயின்ஸு மெயின் ஸ்ட்ரீம் வேலை போகும்போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு டைமே கொடுக்கறதில்ல, அதெல்லாம் மறந்து போயிடுது. ஸோ அப்போ ஐ வாஸ் திங்கிங், ஐயோ நமக்கும் அந்த க்ரியேட்டிவிட்டி போயிடுமா நம்ம இந்த சயின்ஸ் அந்த மாதிரி எடுத்தோன்னா. எனக்கு சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கே, ஆனால் என்னது தெரியல, ஒரு ரிஸ்க் எடுத்து இதில் போயிடலாம். பட் someday I want to go back to give back to what I want to do for the environment. அது சும்மா ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லி தான் போனேன், பட் அது நடக்கும்னு எதிர்பார்க்கல வித் கோலி சோடா. பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சில்க்கு யூஸ் பண்ணுறது நிறுத்திட்டேன், நான்வெஜ் சாப்பிட்றது நிறுத்திட்டேன், பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாருக்கிட்ட பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவேன், பிளாஸ்டிக் இது அதெல்லாம். கொஞ்சம் ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் இருந்தா என் கூட. ஷூட் போகும்போது கூட ரொம்ப பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்க, குப்பை போடாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாரையும் அப்படி மிரட்டி வைப்பேன். ஸோ ஃபைனலி ஐ ரியலைஸ்ட், நம்ம வெறும் இந்த பிளாஸ்டிக் எடுத்தால் போகாது, இப்படி இருந்தால் மட்டும் போகாது. நம்ம சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ சேஞ்சஸ் அண்ட் பொல்யூஷன் ஹேஸ் ஹேப்பன். நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஊருக்கு போகிற அந்த ரிவரில் நாங்கள் குளிச்சிட்ருந்தோம். ஒரு 10 வருஷத்தில் அது யூஸே பண்ணாமல் மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ குப்பையும் பிளாஸ்டிக்கும். சரி நம்ம ஏன் இப்படி, எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடச்சிது நான் அந்த ரிவரில் இருக்கும் போதோ கசின்ஸோட குளிக்கும் போது. இயற்கை நமக்கு அவ்வளோ கொடுக்குது, நம்ம ஏன் அதை டேமேஜ் பண்ணுறோன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்குள்ளே வந்தது. ஸோ அப்போ தான் ஓகே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு சஸ்டெயினபிளாக லிவ் பண்ணலாம். நம்ம எப்படி நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறோம், கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுறோம், அதை முதல்ல பார்க்கலான்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் நான் ரிசர்ச் பண்ண தொடங்கிட்டேன், நிறைய அதை பற்றி படிக்க தொடங்கினேன். அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு யூஸ் பண்ண முடிஞ்சுது, இன்க்ளூடிங் எப்படி நம்ம ஈவன் மென்ஸ்ட்ரல் பேட்ஸ், நம்ம யூஷுவல் டிஸ்போசபிள் பேட்ஸ் இல்லாமல் கிளாத்தில் எப்படி ஹைஜீனிக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் எனக்குள்ளேயே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, இப்போ நான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு மாற்றம் ஃபேமிலிக்குள்ளே நான் கொண்டு வரேன்னா, நிறைய பேருக்கு மேபி ஆசை இருக்கும், பட் என்ன அளவுக்கு டீட்டெயில்டாக சர்ச் பண்ணி தேடி போகமாட்டாங்க. ஸோ வை நாட் அவங்க ஏரியாவில் ஒரு கடை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்றா அவங்களுக்கு ஈஸியாக அது வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த ஐடியா வந்தது. அது வந்து ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிட்டேன் நான், வந்து ஒரு பிஸ்னஸ் பிளானோ அந்த மாதிரிலாம். அப்போது இட் வாஸ் மோர் ஆஃப் அ பேஷன், ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும். அண்ட் எனக்குள்ளே ஐ ஆல்சோ நியூ இது வந்து ஒரு பிஸ்னஸாக நடத்தினாதான்
சேஞ்ச் வரும். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஃப்ரீயாக ஒன்று கொடுக்குறோம், ஒரு என்ஜிஓ மாதிரி கை நீட்டி எங்களுக்கு டொனேஷன் கொடுங்க, பீச்சை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் சஸ்டெய்னிங். இப்போ நம்ம பீச் ஏன் க்ளீன் பண்ணுறோம்? எவனோ போட்ட குப்பையை நம்ம உட்காந்து க்ளீன் பண்ணுறோம். பட் அவன் முதல்ல குப்பையே போடக்கூடாது, அதுக்கு என்ன நம்ம பார்க்குறோன்னு சொல்லும் போது தான் நம்ம டே டு டே ப்ராடக்ட்ஸில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அது ஈகோ ஃப்ரெண்ட்லி சஸ்டெயினபிளாக இருந்தால் மாற்றம் நல்லா வரும். ஸோ அப்படி தான் கோலி சோடான்னு ஒரு ஐடியா வந்தது. நான் அந்த டைமில் யோசிக்கவே இல்லை, இது ஐயோ நான் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி நான் ஒரு ஃபில்ம் மேக்கர், எனக்கு ஒரு பர்சனல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நம்ம வீட்டுக்கு பண்ணுற மாதிரி நான் நம்ம பிளானெட்டுக்கு பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜம்ப் தான் எடுத்தேன் டு டூ கோலி சோடா. அப்போது 2013 நாங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் மாதிரி தான் வச்சோம். நான் இப்போ ரிசர்ச் பண்ண நிறைய பிராண்ட்ஸை அந்த ஸ்டோருக்குள்ளே கொண்டு வந்தோம். இப்போது நம்ம கம்ப்ளீட்லி D2C ஆன்லைன் பிராண்டாக இருக்கும். அண்ட் வி ஆர் மேனுஃபேக்சரிங் அவர் ஓன் ப்ராடக்ட்ஸ். அண்ட் yeah, so now we have taken it as a completely online brand. ஸோ கோலி சோடா பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே அந்த விஷயம் இருக்குது. ஸோ வாட் இஸ் அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? ஏன்னா we are one of the first and probably the only brand in India, personal care brand, to have probiotics in our products. So அதனால தான் அதை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசுகிறோம். ஏன்னா இட்ஸ் அ நியூ கான்செப்ட் பர்சனல் கேரில். ஏன்னா இப்போது எங்கள் ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்லி கெமிக்கல் ஃப்ரீ. அண்ட் இப்போது வர நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு. நிறைய பிராண்ட்ஸும் இப்போது ஆல் நேச்சுரல் கெமிக்கல் ஃப்ரீ பிராண்ட்ஸாக கொண்டு வராங்க, ப்ராடக்ட்ஸாக கொண்டு வராங்க. விச் மீன்ஸ் நம்ம இப்போ ஒரு சோப்போ ஷாம்புவோ யூஸ் பண்ணோன்னா அந்த தண்ணி வெளியில் போகுது இல்லை சூவேஜ்குள்ளே, அது இப்போ கெமிக்கல்ஸ் போகாது. ஸோ அதனால் தண்ணி பொல்யூட் ஆகாது, ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்டாக தான் போகுது. இப்போ நம்ம என்ன அதுக்கு மீதி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹவ் ஆர் வி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் பிராண்ட்ஸ். அப்போ தான் இந்த ப்ரோபயோட்டிக் டெக்னாலஜி நாங்கள் கண்டுபிடிச்சோம். ப்ரோபயோட்டிக் என்னென்னா குட் பாக்டீரியா. இப்போ நம்ம பாடியில் எல்லா இன்சைட் ஆர் பாடி, ஆன் ஆர் ஸ்கின், ஹேர், பாக்டீரியா இருக்குது. குட் பாக்டீரியாவும் இருக்குது, பேட் பாக்டீரியாவும் இருக்குது. இந்த குட் பாக்டீரியா தான் இந்த பேட் பாக்டீரியாவை தடுத்து நம்மளை சேஃபாக வைக்குது. So we are adding some type of good bacteria in our product to make sure the good bacteria remains and keeps the bad bacteria away from our body. So unga scalp konjam oily irukku, dandruff issues, idella because the hair or the environment is not suitable for the good bacteria. So and the good bacteria naanga introduce panni unga hair and skin healthy ah vekkrom. But adukku meedi இப்போ நம்ம அதை குளிச்சுட்டு அந்த தண்ணி சூவேஜில் போகுது இல்லை, இந்த குட் பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா நம்ம சூவேஜில் இருக்கிற ஆர்கானிக் வேஸ்ட்டு, அழுக்கு மெட்டீரியல்ஸ், அது எல்லாத்தையும் அது ஆக்ட் பண்ணி அது டீக்ரேட் பண்ணுது. ஸோ நம்ம வாட்டர் வேஸ் ஆக்சுவலி க்ளீன் ஆகுது இதனால, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னால. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம வாட்டர் வேஸ் க்ளீன் ஆகும். ஏன்னா இப்போ இந்தியாவில் வாட்டர் பிரச்சனைனா உங்களுக்கே தெரியும், சென்னை சொல்லவே வேண்டாம். டு க்ளீன் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஏன்னா நீங்களே பார்க்கலாம், பழைய இந்த பிரிட்டிஷ் காலம் ஃபோட்டோ பார்க்கும்போது கூவம் அவ்வளோ அழகாக இருக்கும், போட்டெல்லாம் போயிட்டுருக்கும். நமக்கு இப்போ நினச்சி கூட பார்க்க முடியாது. கூவம்னா அழுக்குன்னா பேர் வருது, ஆனால் கூவம்னா ரிவரோட பேருன்னே எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து தான் தெரிஞ்சுது. கூவம்னா அழுக்குக்கு நம்ம ஈக்குவலண்ட்டாக வச்சுட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி பாட்டி வீடு கேரளாலேயே 10 வருஷம், நம்ம இப்போ பிரிட்டிஷ் காலத்தை பற்றி பேசும்போது 100 வருஷம் இருக்கும். 10 வருஷத்தில் இருக்கிற ஒரு ரிவர் நம்ம யூஸே பண்ண முடியாமல் இருக்குது. நான் நிறைய இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸில் இருக்கும்போது ட்ரெக்கிங் போவோம் மலைகளில். அப்போல்லாம் நாங்கள் பேக்கேஜ்ட் வாட்டரே எடுத்துகிட்டு போக மாட்டோம். நம்ம எங்கே போகிறோமோ, எந்த அருவி இருக்கோ, என்ன வாட்டர் ஃபால் இருக்கோ, அங்கேருந்தே தண்ணி பிடிச்சி குடிப்போம். இப்போல்லாம் அது நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னா பார்த்தோன்னா கொஞ்சம் தள்ளி ஒருத்தன் நல்லா சோப்பை போட்டு குளிச்சுட்ருப்பான், அதெல்லாம் கெமிக்கல். அதை எப்படி நம்ம குடிக்க முடியும்? ஸோ இப்போ நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணோன்னா இந்த வாட்டர் வேஸை க்ளீன் பண்ணுற ஒரு முயற்சி. ஸோ தேட் இஸ் வாட் ப்ரோபயோட்டிக்ஸ் இஸ் அபவுட். நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஆன்லைன் ஸ்டோராக இருந்தது, ஆஃப்லைன் ஸ்டோராக இருந்தது, இப்போ ஆன்லைனாக கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆகிட்டோம்னு சொல்லி. எதனால் நீங்கள் ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் ஆகிறீங்க? அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபீல்டு இருக்குல்ல மேம், இப்போ நிறைய பேர் இந்த
இந்த ஃபீல்டு நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அந்த காம்படிஷன் சேலஞ்சஸ்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? ஸோ நாங்கள் 2013 ஸ்டார்ட் பண்ணும்போது கடையாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி அப்போது ஒரு சேலஞ்ச் இருந்தது. அப்போது எல்லாருக்கும் சஸ்டெயினபிலிட்டின்னு அந்த வார்த்தையே யூஸ் பண்ணல. மேக்ஸிமம் ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் நாங்கள் அப்போது அப்சைக்கிள்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் கூட நிறைய பேருக்கு அந்த வார்த்தைனா என்ன தெரியல. அவங்க என்ன கரெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஓ, நீங்கள் ரீசைக்கிள்னு சொல்கிறீங்களா? நான் சொன்னேன் இல்லை அப்சைக்கிள்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாலேஜே இருக்குல்ல நம்ம கம்யூனிட்டியில் அந்த டைமில். ஸோ அப்போது எங்களுக்கு என்ன முயற்சினா, இவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோன்னு சொல்லி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நடத்திட்டு இருந்தோம் டு create that awareness. Then we had 2 stores. Then போக போக we felt எங்களுக்கு வந்து நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னா நிறைய பேர் யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கிட்ட நம்ம எப்படி ரீச் பண்ண முடியும்? ஆன்லைன் வாஸ் த பெஸ்ட் வே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் வரும்போது, ஓகே, இப்போ டெல்லியிலேருந்து ஒருத்தர் வாங்குறாரா, பாம்பேலேருந்து வாங்குறாரா, ஓ இவ்வளோ இம்பேக்ட் பண்ணுதா, அப்போது பார்க்கும்போது தான் வி தாட் ஓகே, ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம ஆன்லைன்லேயே போயிடலாம். தட் வாஸ் ஆல்சோ த டைம் நிறைய மார்க்கெட் பிளேசஸ் வர் கம்மிங் இன் டு இந்தியா. ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸ் அட்வான்டேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டோர் இருக்கும்போது ஒரு சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் தேர் ஆஃப் ஓவர் ஹெட் காஸ்ட் ஆஸ் அ பிஸ்னஸ். ரெண்ட்டு கட்டணும், ஸ்டாஃபுக்கு காசு கட்டணும், ஒரு சேல்ஸ் பர்சன் போடணும், ஸ்டாக் வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய ரன்னிங் காஸ்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வர் தேர். ஸோ வென் ஆன்லைன் இருக்கும் போது இட் ரெடியூசஸ் சர்டன் கைண்ட் ஆஃப் காஸ்ட். அஃப்கோர்ஸ் அதில் அதர் காஸ்ட்ஸ் ஆர் தேர், பட் எங்களால் ஒரு வைடாக ஆடியன்ஸை ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ லக்கிலி ஃபார் அஸ் நாங்கள் வந்து இந்த முடிவு ஜஸ்ட் பிஃபோர் கோவிட் எடுத்தோம். ஜஸ்ட் பிஃபோர் கோவிட் எடுக்கும் போது, கோவிட் வந்த டைமில் we were then already equipped to handle all the logistics and all the online shopping issues because many people were then only changing into that. So just before COVID இந்த முடிவு எடுத்தனால எங்களால் கோவிட் டைம்லேயும் எங்கள் கஸ்டமர்ஸை ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட் வாஸ் அ கிரேட், ஐ திங்க் டிவைன் டைமிங் ஐ வுட் சே, where we were able to shift to completely online. And இப்போ வந்து நிறைய மார்க்கெட் பிளேசஸ் வந்திருக்கு. இப்போ எங்கள் பிராண்டே எடுத்திங்கன்னா ஒரு 60 ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இட்ஸ் அவைலபிள். அண்ட் கோவிட் நான் சொல்லும் போது ஆக்சுவலி இட் வாஸ் அ குட் டைம் நாட் ஓன்லி ஃபார் அஸ் டு ரீச் அவுட் டு மோர் பீப்புள் பிகாஸ் எங்களால் ஆல்ரெடி அந்த ஆன்லைன் அண்ட் லாஜிஸ்டிக் செட்டப் வர் தேர். பட் மெனி பீப்புள் அந்த கோவிட் டைமில் ஒரு பயங்கர சேஞ்ச் நடந்தது. நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க, நிறைய பேருக்கு லைஃப் மேலே ஒரு பயம் வந்துடுச்சு, கேள்விகள் கேட்க தொடங்கிட்டாங்க. அண்ட் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளே மாற்றிக்கணும், நிறைய பேர் அந்த சேஞ்சஸ் எடுத்தாங்க. ஆர் நிறைய பேர் வீட்லேயே சமைக்க தொடங்கும் போது தான் ஐயோ நம்ம இவ்வளோ குப்பை பண்ணுறோமா, இந்த மாதிரி கேள்விகள் வந்தது. ஸோ ஆக்சுவலி அந்த டைமில் நிறைய பேர் என்ன அப்போ கூப்பிட்டு நான் வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் கப்புக்கு மாறலான்னு இருக்கேன், ஒரு கிளாத் பேடுக்கு மாறலாம் இருக்கேன், இப்போ வீட்லேயே தானே இருக்கேன், எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறியா, ஆர் நான் நிறைய இப்போ சமைச்சு இவ்வளோ காயா நான் டெய்லி வேஸ்ட் ஆகுது, நான் வந்து ஒரு காம்போஸ்ட் பாட் வாங்குகிறேன். ஸோ நிறைய பேருக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. ஸோ இதனால் ஆக்சுவலி போஸ்ட் கோவிட் நிறைய brands started to come up which are sustainable. So ஒரு வகையில் எங்களுக்கு it was a very good thing because இப்போ customer awareness ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் சம்டைம்ஸ் காம்படிஷன் இஸ் ஆல்சோ குட். ஏன்னா அவங்க வழியாக கஸ்டமர்ஸ்க்கு சஸ்டெயினபிலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. பட் இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோன்னா க்ரீன் வாஷிங். நிறைய பேர் இப்போ ட்ரெண்டுனால சஸ்டெயினபிலிட்டி, ஈகோ ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி போகிறாங்க. வெதர் இட் இஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் மேபி ஈவன் பிக் பிராண்ட்ஸ். ஐயோ எல்லாரும் சஸ்டெயினபிலிட்டி போகிறாங்க, நம்ம ப்ராடக்ட்லாம் கெமிக்கலாக இருக்கே, சரி நம்ம வந்து ஒரு க்ரீன் வெர்ஷன் பண்ணலாம், ஆர் ஏதாவது ஒரு ஆயுர்வேதா நேம் போட்டு விற்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டுனால நிறைய பேர் இந்த மாதிரி சஸ்டெயினபிலிட்டின்னு ஒரு வார்த்தை மிஸ்யூஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. அதுக்கு நிறைய காசு போட்டு மார்க்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளை மாதிரி ஒரு சின்ன பிராண்டு ஆனஸ்ட்டாக 100% சஸ்டெயினபிளாக இருக்கும் போது எங்களுக்கு அவங்கள சேலஞ்ச் பண்ணி இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் we are very grateful we have a loyal set of customers
பட் அதுக்கு மீதி இப்போ ஒருத்தர் வந்து ஆன்னு கத்துறாருன்னா அவருக்கு மீதி நம்ம எப்படி கத்த முடியும்? இல்லை நான் தான் கரெக்டு, நான் தான் 100% சஸ்டைனபிள், இவர் பொய் சொல்கிறாருன்னு நம்ம எப்படி தான் கத்த முடியும்? ஸோ அந்த ஒரு சின்ன க்ரீன் வாஷிங் சேலஞ்ச் இருக்குது. பட் அகெயின் challenges are always good. So thankfully we have platforms like social media and blogging where we are able to talk about who we are, talk about honestly why we are truly a sustainable brand. So நாங்கள் வந்து வெறும் ஈகோ ஃப்ரெண்ட்லி மட்டும் இப்போ பார்க்குறது இல்லை, நாங்கள் 360 டிகிரீஸாக சஸ்டெயினபிலிட்டின்னு பார்க்குறோம். பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த என்வாயன்மெண்ட், இட் இஸ் ஆல்சோ அபவுட் சோஷியல் இம்பேக்ட், என்வாயன்மெண்டல் இம்பேக்ட், விமன் இம்பேக்ட், கல்ச்சரல் இம்பேக்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அதனால் வெறும் கெமிக்கல் ஃப்ரீ, பிளாஸ்டிக் ஃப்ரீ மட்டும் பார்க்காம, விச் இஸ் ஃபார் த என்வாயன்மெண்ட், வி ஆர் ஆல்சோ சீயிங் திங்ஸ் லைக் விமனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோமா, ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோமா, எங்கள் ப்ராடக்ட்ஸ் அதனால தான் மோஸ்ட்லி ஹேண்ட்மேட். ஸோ திஸ் வே நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கலாம். பாம் ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம் எங்கள் ப்ராடக்ட்ஸில், ஏன்னா வி ஃபீல் பாம் ஆயில்னால் விலை ஈஸியாக கம்மி பண்ணிக்கலாம் எங்கள் ப்ராடக்ட்ஸில். பட் பாம் ஆயில் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, நிறைய ரெயின் ஃபாரஸ்ட்டை வெட்டி அந்த பாம் ட்ரீஸை பிளான்ட் பண்ணி அதுலேருந்து பாம் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இதனால நிறைய அந்த ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் த அனிமல்ஸ் இன் த ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் இன் கிரேட் டேஞ்சர். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட் இன் இண்டியா ப்ராடக்ட்ஸாக பார்க்குறோம், லோக்கலி சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ், டசன்ட் யூஸ் அனிமல் ப்ராடக்ட்ஸ், நாட் டெஸ்டட் ஆன் அனிமல்ஸ், வீகன். ஸோ இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் தட் இஸ் அன் ஆனஸ்ட் பிராண்ட், ஒரு சஸ்டெயினபிள் பிராண்டாக பார்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 ஃபேக்டர்ஸ் வி லுக் இன் டு செக்லிஸ்ட் மாதிரி. இதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா தான் இந்த ப்ராடக்ட் வி வில் அக்செப்ட். ஸோ இந்த மாதிரி 360 டிகிரீஸாக வி ஆர் லுக்கிங் இன் டு சஸ்டெயினபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பார்க்கும்போது எங்களால் ஸோ தெர் ஆர் இஷ்யூஸ் ஆஃப் ரன்னிங் அ பிஸ்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒரு அஃபோர்டபுளாகவும் வச்சுக்கணும். ஸோ லைக் the business has to be sustainable as well. So இதெல்லாம் பார்க்கும்போது when there are new brands that are not that 100% sustainable, nobody can be 100% sustainable, but what I'm saying is who are greenwashing and have more money to pump in. So எங்களை மாதிரி brands கொஞ்சம் அந்த வகையில் we are being challenged. But as I said, we will continue to do our work. எங்களுக்கு social media platform அதெல்லாம் இருக்கிறனால எங்களை பற்றி ஆனஸ்டாக பேச முடியுது. So who is able to trust us and come are our buyers and who are our supporters. இப்போ நம்ம சஸ்டெயினபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் அந்த மாடல் நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே அது கூடவே 2 டேர்ம்ஸ் வந்துடுது. ஒரு டேர்ம் வந்து கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிலிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இந்த பக்கம் நம்ம பிராண்ட் சைட்லேருந்து பார்த்தோம்னா நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியம், அண்ட் ஸ்கேலபிலிட்டி. எந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம எல்லாமே நேச்சுரலி சோர்ஸ்டு அப்படின்னும் போது அதை ஒரு லெவல் வரைக்கும் தான் நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த பிஸ்னஸ் வந்து இஸ் அ பிஸ்னஸ் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் ஒரு லாங் டேர்ம் இம்பேக்ட் தான் பார்க்கணும். உடனே ஒரு இம்மீடியட் ஒரு ப்ராஃபிட் ஆர் இம்மீடியட் சேஞ்ச் பார்க்கணுன்னா இந்த கேமில் நம்ம இறங்கக்கூடாது. அதனால தான் பல வருஷமாக தோ நம்ம 2013 ஸ்டார்ட் பண்ணாலும் இது வரைக்கும் நாங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸை போனதில்லை. நாங்கள் பூட் ஸ்ட்ராப்டாக தான் போகிறோம். ஏன்னா அந்த டைம் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 years ago வரைக்கும் இந்த சஸ்டெயினபிலிட்டி ஸ்பேஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் மாடல் வாஸ் அ வெரி நியூ திங். ஸோ பைசாக்காக அவசரப்பட்டு ஒரு இன்வெஸ்டரை கூப்பிட்டு அவருக்கு இந்த பிஸ்னஸ் புரியலன்னா அவர் வந்து நாளைக்கு ப்ராஃபிட் காட்டு, நாளைக்கு இது காட்டு, அந்த ப்ரெஷர் வந்துடும். ஸோ அதனால் எங்கள் வேல்யூ சிஸ்டம், எங்கள் மாரல்ஸை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் சரி எங்கள் ஜேர்னி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நம்ம பேஸில் நம்ம வேல்யூ சிஸ்டம்லேயே போயிடலாம். ரொம்ப அல்பமாக ஆசைப்பட்டு உடனே இப்போ காசு வந்து அந்த ஏன்னா எங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி வி saw few companies who were started around the time we started who got lot of funding and they couldn't sustain, they had to close. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த மார்க்கெட்டை புரிய வேண்டியிருக்கு. பட் த குட் திங் இஸ் ஐ see myself as the first customer for கோலி சோடா. ஏன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், எனக்கு இப்போ நான் வீட்டில் வந்து ஓகே
தலை குளிக்கிறதுக்கு இப்போ ஒரு ஷாம்பு பார் இருக்குது, பல் தேய்க்கிறதுக்கு பேம்பூ ப்ரஷ் இருக்குது. இன்னுமே என்ன வேணும்? ஸோ இந்த மாதிரி ஆல்வேஸ் டு ஸ்டே க்ளூட் இன்டு வாட் இஸ் ரிக்வயர்ட் இன் த சஸ்டைனபிலிட்டி ஸ்பேஸ். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃப்யூச்சர். என்ன தான் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி அவங்க கெமிக்கல்ஸும் பைசாவும் பம்ப் பண்ணோன்னா இந்த உலகத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னா எவ்வளோ தான் அது வந்து பெட்ரோலியம் ட்ரா பண்ண முடியும், எவ்வளோ தான் பிளாஸ்டிக் நம்ம அது ஒரு 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 மோமெண்ட் வரும். இப்போ கோவிட்லேயே நமக்கு தெரிஞ்சிடுச்சு, ஒரு பாஸ் வந்துச்சு. ஸோ இதுதான் ஃப்யூச்சர் கோல். UN is also telling everybody to maintain these goals and work towards this. So I think sustainability will be the future, but we have to be patient. But right now, I think now that we've been around for almost 10 years, now people are understanding. There are now good investors who want to specifically invest in women-run business or sustainable business. Nariya grants vandirukku. And nariya investors are open and they understand how this market works. So now we are ready to start working on getting investors. And affordability, yes. See, enna andalum oru sustainable brand ஒரு சாஷே பேக்கெட் விலைக்கு விற்க முடியாது. அது நீங்கள் அந்த சாஷே பேக்கெட்டுக்கு 2 ரூபா இருக்கும். பட் அந்த பேக்கேஜிங்க்கே கேட்டிங்கன்னா ஒரு 50 பைசா இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பான், 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர், கடைக்காரனுக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற பொருளோட மதிப்பு என்ன அப்போது? ஸோ அதோட மெட்டீரியல்ஸ் என்ன மாதிரி லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃபோர்டபிலிட்டி, நான் என்ன சொல்கிறேன்னா, இமீடியட்டாக அஃபோர்டபிலிட்டியா ஆர் லாங் டேர்ம் அஃபோர்டபிலிட்டியா? இப்போது லாங் டேர்மில் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு கொடுக்கறது அது அஃபோர்டபிலிட்டியா? இல்லைனா இப்போது எங்களை மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் இதுதான், நாங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை, அதை யூஸ் பண்ணி உங்கள் ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறது அது அஃபோர்டபிலிட்டியா? அண்ட் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, இப்போ எங்கள் ஷாம்பு பார் யூஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 வாஷஸுக்காவது வரும். அட்லீஸ்ட் இட் வில் பி ஈக்குவலன்ட் டு 3 ஷாம்பு பாட்டில்ஸ். ஏன்னா அந்த பார் ஃபார்மேட்டோட மாடலே அப்படி தான். நம்ம லிக்விட்னா கொட்டி நிறைய வேஸ்ட் ஆகிடும். ஒரு பார் ஃபார்மேட்னா தேவையான அளவு யூஸ் பண்ணி, ஸோ அந்த மோமெண்ட்டில் நீங்கள் நிறைய பைசா கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் வில் பி அஃபோர்டபுள். ஆர் நீங்கள் ஒரு மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபுல் லைஃப் டைம் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷனுக்கு அந்த ஒரு கப்பே போகும். இல்லைனா நீங்கள் மாதம் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு இருப்பீங்க, அது ஒரு செலவு. ஸோ இப்படி இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சஸ்டெயினபிலிட்டி கேன் பி சீப்பர் இன் த லாங் ரன். இட் வில் பி சீப்பர் ஃபார் யுவர் மெடிக்கல் பில்ஸ். அண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்க தொடங்கினான்னா எங்களுக்கும் ஒரு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் கம்மியாகும். ஏன்னா மோர் பீப்புள் வில் பை and we can make our profits through numbers rather than individual pieces, and ingredients cost கம்மியாகும். ஸோ அது ஒரு சைக்கிள். ஸோ and I always say nature is actually free. இப்போ ஒரு மரத்தை ஏறி மாம்பழத்தை பறிக்கலாம்ல, கடையில் வாங்கணும்னு இல்லை. நேச்சர் நமக்கு ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான் கொடுக்குது. நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் பிராண்டிங் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஒரு பக்கம் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி உங்களுக்கு அது வந்து இந்த பிஸ்னஸில் வந்து பிராண்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுச்சா? ஸோ யூ நோ த நியூயான்சஸ் ஆஃப் இட்ல. ஸோ எப்படி உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து இங்கே பிராண்டிங் ஹெல்ப் பண்ணுச்சு? I don't know if இது அதை ஹெல்ப் பண்ணுதா, பட் ஐ see myself as a creative person. ஸோ எல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டால் சரி, ரீல் போட்டால் சரி, ஹவு டு பொசிஷன் ஆர் செல்ஸ், ஆர் ஒரு நம்ம பேக்கேஜிங் டிசைன், அதெல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டிலேருந்து தான் வருது. சேம் ஒரு படம் பண்ணும்போது படத்துக்கு ஒரு போஸ்டர் பண்ணணும், அதுக்கு டிசைன் பண்ணணும். அதை வந்து இப்போது மணி சருக்கு நான் வந்து பிஎஸ் ப்ரமோஷன்ஸ் நான் தான் பண்ணேன். ஸோ அதுக்கும் அதை பற்றி யோசிக்கணும். ஒரு பிஎஸ் மாதிரி ஒரு பெரிய படத்தை எப்படி பேக்கேஜ் பண்ணி சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணணும். ஸோ ஐ திங்க் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அபவுட் க்ரியேட்டிவிட்டி. ஏன்னா அதான் சொல்கிறேன், நான் வந்து ஃபிலிம் ஸ்கூலும் போனதில்லை, விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன், பட் இட்ஸ் நாட் அ ஃபிலிம் ஸ்கூல். ஸோ அட் த சேம் டைம் ஐ ஹவ் நாட் கான் டு அ பிஸ்னஸ் ஸ்கூல். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் life teaches you enough lessons, and it's always good to surround yourself with people with good knowledge. ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். வயசுன்னு பார்க்க தேவையில்லை, அவங்க நம்மளை விட பெரியவங்க சின்னவங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஐம் லவ் ஹேங்கிங் அவுட் வித் தீஸ் யங் கிட்ஸ். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து இப்போ நிறைய நான் கற்றுக்க முடியுது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கீப்
updated, see what's happening around. அவங்க கிட்டேருந்து அவங்க நாலேஜை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். That's a mark of a true leader, I feel. We should always surround ourselves with people who know more than us. And we should be good students. அப்போ தான் நம்மளால் we can do our best for our company or our film or whatever, you know, or be good as a human being also. ஸோ நீங்கள் உங்களோட ஃபில்ம் மேக்கிங் ஜேர்னி ரொம்ப நிறைய நம்ம பேசணும் அண்ட் உங்களோட ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி பற்றி நிறைய பேசணும். ஸோ நம்ம மேஜிக் 20 ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து அதில் வந்து இருக்குது. ஸோ நிறைய புக்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களோட ஜேர்னி வித் புக்ஸ் அண்ட் உங்களோட ஃபேவரட்டான புக்ஸ்? ஆக்சுவலி நான் வந்து வெரி லேட் இன் லைஃப் only I discovered books. ஏதோ சின்ன வயசில் ஐ திங்க் கொஞ்சம் டிவி ஜாஸ்தி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அக்கா தான் நிறைய புக்ஸ் படிச்சிருந்தாங்க, நான் ரொம்ப படிக்கலை. அப்படியும் 2-3 ஆத்தர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் படிக்காத ஆத்தர்ஸ்லாம் என்னோட வயசுக்கு மீதி நான் அந்த வயசில் கொஞ்சம் ஸ்டீஃபன் கிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் புக்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் கேப் வந்தது. நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கணுமோ சின்ன வயசில் படிக்கல. பட் ஒன்லி இந்த லாஸ்ட் ஒரு 15 years I started loving books. It's been giving me good company. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்க மாட்டேன். ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புக்ஸ் என்னால் படிக்க முடியல. எனக்கு another big unfortunate thing is எனக்கு வந்து எந்த ரீஜனல் லாங்குவேஜும் ஃப்ளூவெண்ட்டாக படிக்க முடியாது. தமிழ் மலையாளம் ரெண்டும் என்னோடய மதர் டங் ஆனாலும் எனக்கு அது படிக்க முடியல. ஸோ அது ஆனால் எனக்கு அதில் இருக்கிற நிறைய ஆத்தர்ஸ் அவங்க ஸ்டோரிஸ் எனக்கு தெரியணும்னு ஆசை. ஸோ நான் படித்தாலும் நிறைய இப்போ டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் நிறைய ஆத்தர்ஸ் படிக்கிறேன். எனக்கு நிறைய நம்மளோட கல்ச்சர் இப்போது நிறைய நம்ம தமிழ் ஆத்தர்ஸ் ஆர் மலையாளம் ஆத்தர்ஸ் அவங்களோட டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ் படிக்கும் போது அந்த காலத்தில் நம்ம சொசைட்டி எப்படி இருந்திருக்கும், ஆர் சின்ன சின்ன ஒரு வீட்டில் நடக்கிற சில விஷயங்கள் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸும் பார்க்கலாம். பட் அந்த காலத்தில் அந்த சர்டன் பிரச்சனைகள் வில் பி ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நம்ம இப்போ பேசுகிற. ஸோ இட் இஸ் அ வே ஆஃப் ஐடென்டிஃபையிங் ஹூ வி ஆர், ஐ ஃபீல். ஸோ ஐ லைக் ரீடிங் சம் ஆஃப் தோஸ் டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ். ஆர்கே நாராயண் பிடிக்கும், அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறைய. அதுவும் அகெயின் நிறைய இந்தியன் செட்டிங் புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளோட கல்ச்சரை இன்னும் நமக்கு தெரிய வருது. ஆஃப் லேட் கொஞ்சம் நிறையவே செல்ஃப் ஹெல்ப் குரூப் புக்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், பேரண்டிங் புக்ஸ். நான் அம்மா ஆன டைம் வாஸ் அரவுண்ட் கோவிட். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐயோ இது ஒரு புது விஷயம் என்ன பண்ணலாம். ஸோ நிறைய புக் பேரண்டிங் பற்றி நிறைய புக்ஸ், மாண்டெசரி ஸ்டடீஸ் அது பற்றி புக்ஸு. ஸோ ஒரு ஹியூமன் எப்படி அவங்க நாலேஜ், இட்ஸ் ஃபேசினேட்டிங் டு see a child grow. நம்ம we are responsible for the child. ஸோ அதை கரெக்டாக பண்ணணும். ஸோ அதை பற்றி நிறைய நம்ம பிரெயின் எப்படி டெவலப் ஆகும் அந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறேன். ஸோ ரைட் நவ் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் எதை பற்றி ரிசர்ச் பண்ணுறேனோ அதோட கொஞ்சம் புக்ஸ் வரும், அதை பற்றி கொஞ்சம் படிக்க தொடங்குவேன். அந்தந்த சப்ஜெக்ட் விச் எவர் ஐம் ரீடிங் லாட் ஆஃப் லேட். ஆனால் இட்ஸ் மோஸ்ட்லி நான் ஃபிக்ஷன் புக்ஸ் ஐம் ரீடிங், எதர் பயோகிராஃபீஸ் ஆர் செல்ஃப் ஹெல்ப், ஸ்பிரிச்சுவல் புக்ஸ், those kind of things. ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஒரு பாட்காஸ்ட்டை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜோட என் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மோட நேம் வந்து பிரேவ் அண்ட் போல்ட். ஸோ விமன் அவுட் தேர் பிரேவாக இருக்கணும், போல்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட மெசேஜ்? எனக்கு என்ன ஆசைன்னா வைக்கான் நம்ம ஏன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ஏன் நம்ம ஒரு உமன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் பழைக்க முடியும். எஸ் அது, பட் யாரும் ஒரு ஆம்பளை ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ அப்படி தான் பழைப்பேன்னு யாரும் சொல்ல. நீ ஆம்பளையாக தான் இருக்க இல்லை, ஸோ ஏன் பொம்பளையாக இருக்கக்கூடாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி த சொசைட்டி டசன்ட் சப்போர்ட் தேட். ஸோ இப்போ 2 days ago நேற்று விமென்ஸ் டேயா நேற்று 2 days ago விமென்ஸ் டே. அண்ட் அதுக்கு முன்னாடி எங்களோட ஸ்டாஃப் ஒன் girl who's been with us for so many years, and அவள் கஷ்டம் எனக்கு ரொம்ப தெரியும். அவள் ஃபேமிலியை எப்படி சப்போர்ட் பண்ணுறா, வெளியிலேருந்து பார்க்க அவ்வளோ ஷீஸ் ரொம்ப குவைட்டாக இருப்பா, பேச மாட்டா. பட் ஐ நோ அவளுக்குள்ளே அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அவங்கள சோஷியல் மீடியாவுக்கு விமென்ஸ் டே பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது முதல்ல அவள் ரொம்ப தயங்கினா, ஐயோ நான் பேசலாமான்னு. அப்புறமா பேசினோன்னே ஒரு பஞ்ச் கொடுத்தா. அண்ட் ஐ திங்க் ஐ வில் டேக் இட் ஃப்ரம் ஹர். ஷீ செட் உங்கள் ரிமோட் உங்கள் கண்ட்ரோல்லையே இருக்கணும். ஸோ ஐ திங்க் அவள் சொன்ன விஷயம் கரெக்ட் தான். நம்ம வி ஆர் ஸோ லைஃப் இஸ் ரிவால்வ்ட் அரவுண்ட் எவ்ரிபடி.
முதல்ல எல்லாரையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு அவங்க சொல்கிற விஷயத்தை தான் கேட்டு, ஒரு அப்பா ஆனாலும் சரி, ஹஸ்பண்ட் ஆனாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்க சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்படி நடந்துக்கிறோம். ஒரு பொண்ணுனா நீ இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு வச்சுடுறாங்க. அதை தாண்டி போகிறதுக்கு தான் அந்த ஸ்ட்ராங்கு, பிரேவு இந்த வார்த்தைகள் வருது. ஸோ நம்ம வேலையை கரெக்டாக பண்ணி ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் வி பிலீவ். ஸோ ஆஸ் ஷவந்தி மை ஸ்டாஃப் செட், உங்கள் கண்ட்ரோல் உங்கள் ரிமோட் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும். ஸோ ஐ எம் ஹோப்பிங் இன் ஃப்யூச்சர் விமென் ஷுட் நாட் ஸ்ட்ரகிள் ஸோ மச் அண்ட் ஷுடன் எல்லாம் ஒரு சின்ன காரியத்துக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. ஒரு மேன் 5% நான் சொன்ன மாதிரி மேன் 5% எஃபர்ட் எடுத்தால் ஒரு உமனும் ஒரு 5% எடுத்தால் போகணும். ஏன்னா எவ்வளோ வீட்டில் நம்ம பார்க்குறோம், காலையில் எழுந்து சமைச்சு ஆஃபீஸுக்கு போய் பசங்களை பார்த்து, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ஃபிசிக்கல் ஒர்க் அபவுட் விமென், அவங்களோட மென்டல் ஸ்பேஸும். ஏன்னா ஒரு பைக்கில் போனாலும் அரிசி இருக்கா, பருப்பு இருக்கா, இது வாங்கிட்டேனா, இது பண்ணணும், நாளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும். நிறைய வீட்டில் அந்த ஆம்பளைங்க அந்த சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுவும் ஒரு எனர்ஜி ஆக்கியபை பண்ணுறது. ஏன்னா அந்த யோசனை இல்லைன்னா, ஓ நான் இந்த படம் எழுதலாமே, இந்த புக் எழுதலாமே. ஹவு மெனி கிரியேட்டிவ் விமென் ஆர் தேர், ஹவு மெனி விமென் ஆர் நாட் ஏபிள் டு கிளைம்ப் த ஒர்க் லேடர் பிகாஸ் இல்லை பசங்க இன்னும் சின்னதாக இருக்காங்க, நான் அவங்களோட இருக்கணும், விச் இஸ் குட். ஏன்னா நம்ம அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும். பீயிங் அ மதர் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப். அப்படியும் இந்த ஃபுல் டைம் ஜாபும் பார்த்து, வீட்டு வேலையும் பார்த்து, அதுவும் இந்த காலத்தில் விமெனோட கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் அவங்கள பிரேவ் அண்ட் போல்டாக வளர்த்தணும், அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும், வளர்த்தி விட்டுடுறாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அந்த கொஞ்சம் இதுதான் நம்ம பண்பாடு, நீ கொஞ்சம் பொறுத்து போய்க்கோ, அந்த கொஞ்சம் பழைய எண்ணங்கள் கூட இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலத்து பசங்களுக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன், நான் இண்டிபெண்ட்டாக இப்படி யோசிக்கணுமா, இல்லைனா இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்கணுமா. ஸோ கொஞ்சம் கான்ஃப்ளிக்டிங் மெசேஜஸ் வந்துட்டுருக்கு இந்த ஜெனரேஷனுக்கு, ஃபார் விமென் எஸ்பெஷலி. மென், மோஸ்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் பாய்ஸ் ஒரு 20 வருஷம் முன்னாடி எப்படி பசங்களை வளர்த்தாலும் அதே மாதிரி தான் வளர்க்குறாங்க. விமென்னோட கேர்ள்ஸோட பேரண்ட்ஸ் தான் இப்போ கொஞ்சம் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்காங்க. பட் அவங்க பாய்ஸோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸாக, அப்பா பையன் தானே பரவாயில்ல, நைட் போனால் போட்டும், எங்கே கேள்வி கேட்கணும் அந்த மாதிரி. பட் ஒரு பையனை வீட்டு வேலையில் இன்வால்வ் பண்ணு, நீயும் அம்மாவை சமைக்க ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவேராக இருக்காங்க. அதனால தான் வென் த கேர்ள் க்ரோஸ் அப் மறுபடியும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. என்னடா வீட்டில் என்ன இவ்வளோலாம் வளர்த்திருக்காங்க, ஆனால் ஒரு மாமியார் வீட்டுக்கு போகும்போது இவ்வளோ பிரச்சனை வருது, ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும் எதிர்பார்க்குறாரு. ஸோ எங்களுக்கு இந்த ஜெனரேஷன் ஆஃப் விமென் ஆர் ஆக்சுவலி ஓவர் ஒர்க்ட் ஐ ஃபீல். நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட் எடுத்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் போகிறதோ அந்த எஃபர்ட்டே எடுக்க முடியல, ஒரு எக்ஸசைஸுக்கு டைம் பண்ணுறோமோ. ஸோ நிறைய விமெனுக்கு இப்போ when they are reaching 40-50 knee pain அது இதுன்னு வருது. Because they are overworked, because they are not getting rest, because nobody is there to help us share the work. ஏன்னா முன்னாடி அட்லீஸ்ட் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க, இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ who is the support system? Your partners. So that's why they call partners. Because they have to partner with you. So these are some things I feel at some point women, I hope, don't have to be brave and bold and they can just be women, you know. ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டாக்குமெண்ட்ரி அந்த துறை சார்ந்தும் உங்களோட ஆண்டர்ப்ரினர்ஷிப் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. அண்ட் அன்னோன் சைட் ஆஃப் டாக்குமெண்ட்ரி நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம், சஸ்டைனபிலிட்டி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஹோப் யூ என்ஜாய்ட் த கான்வர்சேஷன். Thank you so much. Thank you.